ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுங்க முக்கியம் இல்ல. ஸோ நாங்க இங்கன மெயினான ஒரு விஷயம், அந்த யூனிட்ட முடிச்சது மட்டும் இல்லாம, அந்த யூனிட்ல வந்த கேள்விகள உடனுக்குடனே செஞ்சுக்கிட்டு போறது அதுல முக்கியம். இப்போ நாங்க இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற மாரி. உதாரணத்துக்கு, இப்போ யூனிட் 4 முடிஞ்சது. அதுல பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூனிட் 2 ட்ராவிங், இன்ஜினியரிங் ட்ராவிங்ன்ற ஒரு பாடம் படிச்சு முடிச்சோம். அதுல இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன். அதே மாதிரி இப்போ யூனிட் 4 முடிஞ்சுது. உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டிங் நாளைக்கு உங்களுக்கு அட்மின் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த யூனிட் 4ல இருக்கிற 2 டியூட்டையும் அதே போல 2 டியூட்டுக்கான ஃபுல் ரெக்கார்டிங்கும் நாளைக்கு அட்மின் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாடம் முடிஞ்சு இப்போ அதில் கேள்வியை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் என்ன, யூனிட் 5. யூனிட் 5ங்கிறது ரொம்ப சின்ன பாடம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ்லேயும் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அதில் பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ யூனிட் 5ம் யூனிட் 6ம் சேர்த்து ஒரு ஒரு பேக்கேஜை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு கேட்குறேன். யூனிட் 5ம் யூனிட் 6, அதாவது மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமொபைல் பெரிய பாடம். யூனிட் 5 ரெண்டுமே மெக்கானிக்கல் தான். பேசிக் மெக்கானிக்கல் படிச்சது, அதாவது மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன். யூனிட் 5ங்கிறது பேசிக் மெக்கானிக்ஸ் பவர் டிரைவை பற்றி நாங்கள் படிப்போம். அது முடிஞ்சு நாங்கள் என்ன செய்வோம், அதில் ஸ்பெஷலான பார்ட் என்னது, ஆட்டோமொபைலுக்குள்ளே கால் எடுத்து வைப்போம். சரிதானே? ஓகே. இப்போ நாங்க இந்த இடத்துல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா முதல்ல அது எம்சிக்யூகளை கொஞ்சம் பார்த்துட்டு என்னதை பார்க்க போறோம் நாங்க இப்போ. இந்த இடத்துல நாங்க பார்க்கறது எம்சிக்யூ. எம்சிக்யூல கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல எம்சிக்யூவை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே. கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமை முக்கியம். ஓகே. இந்த முதலாவது உங்களுக்கு ரெண்டு எம்சிக்யூ நான் வளமையா சொல்ற விஷயம். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். எந்தெந்த யூனிட்ல எத்தனை எத்தனை மார்க்ஸுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். யூனிட் 1 நீங்க படிச்சீங்க தானே, அந்த தொழில்நுட்பவியலுக்கான அறிமுகம்னு போட்டு சிலக்கள் மாச கணக்கில் எழுதி படிச்சு இருந்து படிச்சிருப்பீங்க. ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரே ஒரு எம்சிக்யூ தவிர இது பாருங்க, அதுல ஒரே ஒரு எம்சிக்யூ தான். டைம் எக்ஸாம்ல நிறைய வரும். நான் திரும்ப திரும்ப சொல்ற அதே விஷயம் தான். நிறைய பேருக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம், எல்லாம் படிச்சது மட்டும் இல்லாம எந்த யூனிட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப நம்மளுக்கு தெரியும், யூனிட் 1 பொறுத்த மட்டும் அதுல 0.7 மார்க்ஸ். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அதுல. 100க்கு 0.7 மார்க்ஸ். அவ்வளவுதான். அப்ப அதுல ஒண்ணுமே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப அத நிறைய பேர் என்ன செய்வாங்க, யூனிட் 1 இருந்து விழுந்து 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 படிப்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. இப்ப இந்த 2 கேள்வி நான் செஞ்சு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விக்கு போறேன். கொஞ்சம் பேசிக் தானே. நான் படிச்ச பாடமே படிக்காத பாடம்னா பிரச்சனை இல்லை. படிச்ச பாடங்கிறதால இந்த கேள்வி எப்படி யோசிச்சிருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று நான் சொல்றேன். பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆயிக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேள்வியை எப்படி அவங்க யோசிச்சு செஞ்சிருக்காங்கிறது பார்ப்போம் நாங்க. ஓகே. இதுல பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைத்தொழில் புரட்சியில் ஏற்பட்ட விரைவான கைத்தொழில் அபிவிருத்தியில் செல்வாக்கு செலுத்தும் அடிப்படை விடயமாவது. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஓ லெவல் புல்லட் சொன்னா கூட நாங்க எழுதுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு தெரியும், கைத்தொழில் புரட்சினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. உலகப் போருக்கு பின்னரான ஒரு புரட்சி தான் அந்த இடத்துல வந்தது. நம்ம அதுல பெரிய ஒரு மாற்றம் உருவாச்சு. அப்ப இதுல கேட்கிற விஷயம் என்ன, கைத்தொழில் புரட்சியில ஏற்பட்ட கைத்தொழில் அபிவிருத்தியில் செல்வாக்கு செலுத்திய அடிப்படை விடயம் எந்த விஷயம் அந்த அதான் பேஸ்மெண்ட் அதுதான் மாறிச்சு, பெரிய ஒரு லெவல்ல மாற்றத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. முதலாவது இது மாறிச்சுது, மனித உழைப்பு தாராளமாக கிடைத்தமை. அதான் அடிப்படையாக அபிவிருத்தி செஞ்சுச்சுது. நீர் சில்லுகளை கைத்தொழிலுக்கு பயன்படுத்தியமை. உலோக வார்ப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மேம்பாடு. பொருள்களும் சேவைகளும் வர்த்தகமயமாக தொடங்கியவை. சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளாகும். என்ன விட வரும்னு நீங்க கெஸ் பண்றீங்க, சொல்லுங்க பாப்போம். என்ன விட வரும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? ம் கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். என்ன விட வரலாம், என்னெல்லாம் வரலாம் சான்சஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்டான விஷயம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பட் நம்ம யோசிக்கிற அந்த திறனை அதுக்கேற்ற மாதிரி நாங்க டிசைன் பண்ணிக்கணும், வடிவமைச்சுக்கணும். சிந்திக்கும் ஆற்றல் தான் இங்கிற பிரச்சனை. நிறைய பேர் சிலபஸ் படிச்சு முடிச்சாலும் அந்த இடத்துல பாஸ் ஆகாமைக்கிறதுக்கு காரணம் அவங்களோட சிந்தனை வீதம் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இப்போ நான் ஒரு முறை மாதிரி சிந்திச்சேன்னு சொன்னா நீங்க ஒரு மாதிரி சிந்திப்பீங்க. அப்போ உண்மையிலே அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எவ்வாறு சிந்திக்கணுங்கிறத பத்தி நாங்க மெயினா என்ன பார்க்கணும். ஓகே. இதுல பாருங்க, இதுல 5 விடையுமே பிழையா, இல்லாட்டி இப்படி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல எந்த விடையெல்லாம் சரின்னு எடுக்கலாம்? இதுல இருக்கிற என்ன விடையெல்லாம் சரி?
சொல்லுங்க பிள்ளை. இதுல இருக்கிறது என்னதெல்லாம் சரி என்று சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மனித உழைப்பு தாராளமாக கிடைச்சும் கேள்வி நல்லா விளங்கணும். கைத்தொழில் புரட்சியில் ஏற்பட்டு விரைவான கைத்தொழில் அபிவிருத்தி. அப்ப அந்த கைத்தொழில் புரட்சியிலேயே அந்த கைத்தொழில் அது வேகமாக அபிவிருத்தி அடைஞ்சதுக்கு எந்த விஷயம் தங்கி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இதுல உண்மையை சொல்ல போனா இதுல வந்து நாங்க ஆல்மோஸ்ட் என்ன சொல்லலாம், ஆஹ், அஞ்சுமே சரின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இதுல பாருங்க, அஞ்சுமே சரிதான். ஆனா இந்த அஞ்சுல ஒரு விடைக்குள்ள மத்த எல்லாமே அடங்குது. அலைஜான சொல்ல வரேன்னு, அஞ்சுமே சரிதான். ஆனா, அந்த அஞ்சுல ஒரு விடைக்குள்ள மத்த எல்லாம் அடங்கும். அது என்னது சொல்லும் பார்ப்போம். எப்படி யோசிக்கிறேன்னு விளங்குதா? எஸ், முதலாவது பாருங்க, மனித உழைப்பு தாராளமாக கிடைச்சுமே. உண்மையை சொல்ல போனா கைத்தொழில் புரட்சிக்கு, இந்த கைத்தொழில் புரட்சின்னு சொல்லுங்க, மக்கள் எல்லாமே புதிய ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி புதிய ஒரு இதை நோக்கி ஓடினாங்க தான். அதுவும் என்ன செய்யுது அந்த இடத்துல, நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் புரட்சிக்கு ஒரு அடிப்படை காரணம் தான். நீர் சில்லுகள் கைத்தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டவை. எஸ், நீர் சில்லுகள், நெருப்பு கண்டுபிடிக்கப்படு, நீர் சில்லுகள், டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்படு, சீமெந்து கண்டுபிடிக்கப்படு, கண்ணாடி கண்டுபிடிக்க, இது எல்லாமே கைத்தொழில் புரட்சிக்கு காரணம். அதுவும் ஒண்ணுதான். உலோக வார்ப்பு, அதுவும் ஒண்ணுதான். பொருள்களும் சேவைகளும், வருத்தமாய் பொருள்கள் என்ன சேவைகள், நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை ஒண்ணு. பொருள் என்ன? பொருள்னு சொல்லும்போது நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் வாங்குறோம், அது பொருள். நம்மளுக்கு தெரியும், ஃபோன் விற்கிறோம், ஃபோனை வாங்குறோம், அரிசி விற்கிறோம், அரிசி வாங்குறோம். சேவைகள்னு சொன்னா சர்வீஸ். என்ன? முடி வெட்டுறது. இதுல எங்கேயாவது விற்கிறவங்கள வாங்குறாங்க இல்ல, அது ஒரு சேவை. ஏன்னா என்னடா சார் போன கிளாஸ்ல ஒரு மாதிரி தான், இந்த கிளாஸ் ஃபுல்லா க்ளீன் ஷேவ்ல அப்படி வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. ஸோ அது ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு, எடுக்க வேண்டி வந்துட்டு எடுத்துட்டேன். ஓகே. ஸோ அப்ப அடுத்தது நம்ம சொல்லலாம் எப்படி, நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு சேவை. அப்ப இதுவும் என்னது, மார்க்கெட் ஆயிடுச்சு இது. இதுவும் வரும். சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள், இதுவும் வரும். இப்போ இந்த அஞ்சுல எந்த விட மிச்ச மிச்ச நாளையும் வச்சுக்குது. அந்த விடையை எடுத்து அந்த அஞ்சையும் அந்த அந்த ஒரு விடையை வச்சு அஞ்சையும் நாங்க எக்ஸெப்ட் பண்ணலாம். எந்த விடை? கேள்விக்கான விடை நேரடி எடுக்கிறது மட்டும் இங்க புத்திசாலித்தனம் இல்லை. அந்த கேள்விக்கான விடை எப்படி அவங்க யோசிச்சு எடுத்திருக்காங்கிறத நாங்க இனங்கண்டு அதை சரியான முறையில ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப பாருங்க, உண்மையா சொல்ல போனா அஞ்சாவது விடத்தை அதுக்கு சரி. சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்பு. இந்த சக்தி துறையில் ஏற்பட்ட புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லக்குள்ள அதுக்குள்ள பொருள் சேவையை நாங்க அடக்கலாம். சக்திங்கிறது எல்லாத்தையும் அடங்குமே, எல்லாத்தையும் அடக்கிறது அந்த சக்தி. உலோக வார்ப்பு புதிய சக்தி ஒரு நுட்ப முறை தான். நீர் சிலு புதிய சக்தி ஒரு முறை தான். மனித உழைப்புகள் தாராளமாக கிடைச்சது, அதுவும் ஒரு சக்தி துறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான். அப்ப நாங்க சொல்லலாம் இந்த இடத்துல அஞ்சாவது தான் விட. ஏன் அஞ்சாவது விட வந்துச்சு இப்ப விளையிட்டா? என்ன ரீசன் விளையிட்டா? எஸ், அதாவது இந்த அஞ்சு விடையுமே சரி. இப்போ நீ சிலாக்கள் நான் ஏழு படிக்கிற வந்து புதுசுல எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, அப்படி ஓலெவல் மாதிரி இல்லை ஏ லெவல். அந்த இடத்துல நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஓலெவல் மாதிரி இல்லை ஏ லெவல். ஏ லெவலை பொறுத்த மட்டும் அஞ்சு விடையுமே சரியா இருக்கும். அதுல ஒரு விடை மிகச்சரியானதாக இருக்கும். சில அந்த ஒரு விடை மிச்ச அஞ்சு விடைக்கும் பொதுவானதாக இருக்கும். அந்த விடை தான் நீ செலக்ட் பண்ணி பழகணும். அதான் மெயின். நம்ம பிள்ளைகள் அவசரப்படுற பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்வாங்க, ரொம்ப அவசரத்துல இருக்கிறோம். நீர் செலுத்த உண்மையிலே கைத்தொழில் புரட்சிக்கு காரணம் அல்லது உலோகம், அவன் பாருங்க ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்றாங்க. இது பாருங்க, எல்லாமே கைத்தொழில் புரட்சியில நம்ம படிச்சிடும். கைத்தொழில் புரட்சின்னு ஹெட்டிங்குள்ள நாங்க படிச்ச விஷயம் தான் அதுக்குள்ள வந்து இதெல்லாம். ஆனா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பார்ட் தான் மிச்சம் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுது. அப்ப இதுக்கான விட அஞ்சாவது விட அல்லது என்ன சொல்ல வரேன்னு, அது கொஞ்சம் நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஓகே. சரி, அடுத்த கேள்வியை நாங்க பார்ப்போம். இப்ப இந்த கேள்வி முடிச்சுட்டு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பருக்கு போவோம். சரியா? வேலை தளம் ஒன்றில் அல்லது வேலைக்களம் எல்லாம், களம்னு சொன்னா எல்லாம் ஒன்று தானே. ஒர்க் பிளேஸ்ல தொழில் பாதுகாப்பும் சுகாதாரமும் உள்ள வேலை சுற்றாடலை உறுதிப்படுத்த பயன்படும் பின்வரும் பணிகளை கருதுக. இப்ப நம்மளுக்கு தெரியும் வந்து தொழில் பாதுகாப்பு சம்பந்தமான சுகாதார சம்பந்தமான உள்ள விஷயத்தை அவங்க பணிகளை பார்க்கட்டுமா. நம்மளுக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம், எப்பவுமே இந்த ஏபிசின்னு சொல்லி ஒரு கூற்று வந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஏபிசி, இந்த ஏ, இந்த பி, சின்னு கூட்டு வந்துச்சுன்னு சொன்னா, கீழே என்ன கேட்குறாங்கிறத முதல்ல அதை வாசிச்சுட்டு தான் இந்த ஏபிசியில் உள்ள இதை வாசிக்கும். இதுதான் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ். எப்பவுமே நீங்க வந்து இந்த ஏபிசியை வாசிச்சுட்டு கீழே என்ன கேட்டிக்கிறாங்கிறத வாசிக்க கூடாது. அலைஞ்சா, இப்ப நான் எதை வாசிக்க போறேன்? இந்த இதைத்தான் முதல்ல வாசிக்க போறேன். மேலுள்ள பணிகளில் தொழில் தருணர் தரப்புக்கு விசேட பொறுப்பு அல்லது பொறுப்புகள் யாவை? யாருக்கா? தொழில் தருணர். இதுல நிறைய குழப்பம். இது நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல ஒரு குழப்பம். தொழில் தருணர்னா என்ன? வேலை கொடுக்குறவங்க.
தொழில் கொள்வோர்னா வேலை செய்யறவங்க. இப்ப நம்ம வந்து சொல்லுவோம் பொஸ்ன்னு சொல்லுவோம் தானே, இந்த பொஸ் தான் இங்க கேட்கிறேன். பொஸ்ட பொறுப்பு என்ன? வேலை ஓனர்ட பொறுப்பு என்ன? வேலை கொடுக்குற ஓனர்ட பொறுப்பு என்ன? தொழில் கொள்வோர்னு சொல்லுவாங்க சில தொழில் கொள்வோர் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். தொழில் கொள்வோர்னா அந்த இடத்துல தொழிலாளிகளை குறிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல நான் ஏன் இது வாசிச்சுட்டு மேல உள்ள வாசிக்க சொன்னேன்னா, அவன் என்ன கேட்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு நாங்க மேல போனா தான், அந்த கூற்றுகளை வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம், அந்த இவன் இதைத்தான் கேட்கிறான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மண்டை யோசிக்கும். இல்லைச்சா? இப்போ உதாரணத்துக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நான் வளமையா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா விளங்கி கொடுங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். வளமையா சொல்றது தான். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்போ நீங்க ஒரு 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 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல நிக்கிறீங்க. இப்போ ஒரு கிலோமீட்டர் நீங்க தள்ளி ஒரு இடத்துல நிக்கும்போது, அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் கால் பண்றான். மச்சான் வரக்குள்ள கொஞ்சம் பார்த்துட்டு வா. ஏய் டேய் என்னத்தடா பார்த்துட்டு வர? வரக்குள்ள கொஞ்சம் பார்த்துட்டு வாவேன். என்ன கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாமே தேடி பார்த்துட்டு வாவேன். அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நீங்க என்னத்தடா பார்க்க சொல்றான்? சரி சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 போறான். வந்தா ப்ரோ அவன் உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கிலோமீட்டர் தள்ளி உங்ககிட்ட வந்தா ப்ரோ, டேய் ரோட்ல ஏதாவது ரிங் விழுந்து கிடந்ததா பாத்தியான்னு கேட்கறான். அட அதை நீ ஃபெஸ்ட்டுக்கே சொல்லிக்கிறேன், அதைத்தானே நான் தேடி வந்திருப்பேன். நீ பார்த்துட்டு வா பார்த்துட்டு வா, நான் எதடா பார்த்துட்டு வரேன்? அதாவது கேள்வி என்னன்னு தெரியாம சும்மா நாங்க விடையை மட்டும் பார்த்துக்கிறது. இப்ப 3 விடை ஏபிசி, இந்த 3ல எது வரும்னு நம்மளுக்கு என்னத்த கேட்டுக்கிறாங்கன்னு தெரியாம நாங்க ஏபிசி வாசிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்வியை வாசிக்கக்குள்ள என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கீழே இருக்கிற வாசிக்கும் போது மேலே இருக்கிற குழப்பீடு பார்க்கும். எங்க பார்த்தேன்? எதுல பார்த்தேன்? என்னன்னு பார்த்தேன்? பார்த்தானா? அதுல பார்த்தனோ? இதுல பார்த்தனோ? அப்படிங்கிற மாதிரி யோசனை. யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த என்னத்த தேட போறேன்னு தெரிஞ்சுட்டு தேடுனா நல்லா இருக்குமா? தேடிட்டு வந்து என்னத்த தேடணுங்கிறது தெரிஞ்சா நல்லா இருக்குமா? நான் இன்னைக்கு இந்த பாடம் தான் படிக்க போறேன். நான் சும்மா சொல்றேன். நிறைய பேர் பிரச்சனை இப்போ உள்ள பிரச்சனை அதை சொல்றேன். எக்ஸாம் நெருங்க நெருங்க பயணம் கொடுக்கும். படிக்கணும். இன்னைக்கு வந்து இடெக் படிக்கிறோம். இப்படி வெளியில நிப்பான். இன்னைக்கு வந்து நான் இடெக் படிக்கிறேன். சரி இடெக் படிக்கிறோம். படிக்க வந்து டேபிள் இருந்துட்டு புக்கை திறந்து இடெக்ல என்ன படிக்கிறோம்? இடெக்ல என்ன படிக்கிறோம் இன்னைக்கு? ஆட்டோமொபைல் படிப்போமா? சிவில் படிப்போமா? சேஃப்டி படிப்போமா? டிராவிங் படிப்போமா? கன்ஸ்ட்ரக்ஷன் படிப்போமா? எலக்ட்ரிக்கல் படிப்போமா? எலக்ட்ரானிக் படிப்போமா? லெவலிங் படிப்போமா? பிஓகி படிப்போமா? பவர் ஜெனரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் படிப்போமா? குழப்பமாய்க்குமா இல்லையா? எதை படிக்கிறேன்னு தெரியாம இதே நான் இன்னைக்கு இந்த பாடம் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னா, இந்த பாடம் தான் படிக்கணும், இந்த பாடம் தான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ அந்த கன்ஃபியூஷன் வருமா வராது. அதே மாதிரி தான் ஒரு கேள்வி நாங்க முகம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கூற்று தெரிவு கேள்விகள் வரக்கோல, ஏயா அல்லது ஏபியா அல்லது ஏசியா அல்லது ஏபிசியா, இந்த மாதிரி தெரிவு கேள்விகள் வரக்கோல நாங்க என்னத்தை கேட்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் ஏபிசியை வாசிக்கும். இது ஒரு ட்ரிக்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா? எஸ். நல்ல வேலை நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி தர யாருமே இல்லை. நாங்களாம் அடே இது உண்மையா சொல்ல போனா நான் செஞ்ச எக்ஸாம் பேப்பர் தான் இது. ஏ லெவல்ல நான் 2019 ஏ லெவல் தான். நினைச்சா சரி. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து தொழில் தருணர் பொஸ்ஸுட வேலை என்ன? ஓகே. இப்ப நாங்க ஏ பார்ப்போம். மேற்பார்வை செய்தல். மேற்பார்வை செய்யறது வேலை வழங்குனர்ட தொழிலா? வேலை செய்யறவங்கட வேலையா? தொழிலாளிட வேலையா? தொழில் கொடுக்கிறவங்கட வேலையா? பொஸ்ஸுட வேலை. என்ன? ஓகே. இப்ப இதுல நம்மளுக்கு விளங்கிட்டு ஏ வரும். ஏ வரும். ஏன்னா உண்மையிலே தொழில் வழங்குனது ஏ ஏ கட்டாயம் வரும். ஏ வரும்டா. ஏ வராத விடையை வெட்டு. இது ஒரு ட்ரிக்ஸ். நல்லா பாருங்க. இந்த மாதிரி தான் கேள்விகளை நாங்க ஃபைனல் பண்ணது. ஏ வரும்னு சொன்னா, ஏ இதுல வரல. 4வது விடைக்கு ஏ விட வரல. ஏன்னா ஏ உண்மையை சொல்ல போனா தொழில் தருணர்ல பொஸ் டே வேலைன்னா மேற்பார்வை செய்யணும் அவர். அடுத்தது பி. பாதுகாப்பு முறைக்கேற்ப செயற்படுதல். நல்ல ஒரு ட்ரிக்ஸ் இது. நல்லா பாருங்க. இந்த கேள்வியில நிறைய ட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்க. பாதுகாப்பு முறைக்கேற்ப செயற்படுதல் என்று சொன்னா, அதான் பாதுகாப்பு முறைக்கேற்ப செயற்படுதல். பாதுகாப்பான முறையில வேலை செய்யறது அப்படிங்கிறது பொஸ்ட வேலையா? தொழிலாளிட வேலையா? யாருடைய வேலை? யாருடைய வேலை? பாதுகாப்பு முறைக்கேற்ப செயற்படுதல் அப்படின்னா உண்மையா அது தொழிலாளிகளுக்கான வேலை. இங்க கேட்டது அவங்க எதை கேட்டுக்கிறாங்க? தொழில் தருணர். தொழில் தருணர்னா பொஸ்ட வேலை என்னன்னு கேட்டீங்க. அப்ப உண்மையா சொல்ல போனா பி வரக்கூடாது. ஏன்னா பிங்கிறது வரக்கூடாது தானே. இப்ப பி வரக்கூடாதுன்னா பி வார விட எல்லாத்தையும் வெட்டு.
பி வரக்கூடாது. ஏன்னா உண்மையிலே அது பொஸ்ட வேலை இல்லை, வேலை செய்யற கடை வேலை. பி வார விடையில தான். எஸ். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் வழங்கணும். ஏ ஒன்னாவது விட அல்லது மூணாவது விட தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ மட்டும் நிற்கிது அல்லது ஏசின்னு நிற்கிது, இவ்வளோதான். அப்போ இதில் பாருங்க, தரமான சாதனங்களை வழங்கல் அப்படின்னா சரியான சாதனங்களை வழங்கினா தான் நம்ம பாதுகாப்பான முறையில் வேலை செஞ்சு பாதுகாப்பான முறையில் அவங்க வந்து என்ன செய்வாங்க, சரியான ஒரு அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏயும் சியும், அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல ஏயும் சி. கிளியரா? ஓகே. அடுத்து இந்த டிராயிங், இது வந்து கொஞ்சம் சொல்ல மற்ற இது ப்ரொடக்ஷன் பாடம். இது வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் கேள்வி, நியமம்னு சொல்லி இப்போ 8வது ஒரு யூனிட், 9வது யூனிட், இடெக்கில் 9வது யூனிட் நியம பாடம், அதில் வர பாடம். அடுத்தது டிராவிங் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எஸ்எல்எஸ். இதுவும் என்னது, நல்ல கேள்வி. 6வது கேள்வி கவனிங்க. என்ன கேள்வி 6வது? எஸ்எல்எஸ் 107 என்பது சாதாரண போர்ட்லேண்ட் சீமெந்துக்குரிய, இப்போ எஸ்எல்எஸ் 107ங்கிறது சாதாரண சீமெந்து என்னது, போர்ட்லேண்ட், இந்த சாதாரண சீமெந்து போர்ட்லேருந்துக்குரிய சீமெந்துக்குரிய என்னவா, வழக்கா, ஒழுங்கு விதியா, பரமானமா, விவரக்கூற்றா, நியமமா? என்னது? நியமம். இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி, இது ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி சொல்லலுமா? எஸ். வழக்காகுங்கிறது லோ இல்லையே, இது வந்து ஒரு லோ இல்லை. இப்ப கட்டட சட்டங்கள்ங்கிறது ஒரு சட்ட விதிகள். இப்ப சும்மா சொல்றாங்களே, இப்போ நம்ம கட்டுமான பாடத்துல நாங்க படிச்ச கட்டட சட்டங்கள் ஒரு பாட்டுல என்ன படிச்சோம், ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? சரி, அதுல டியூப்ல எல்லாமே நான் போட்டிக்கிறேன், போய் பாருங்க. என்னது, பாதைகளுக்கும் வீட்டுக்கும் இடையிலான தூரம் வந்து பிரதான பாதையாக இருந்த 15 மீட்டர், 9 மீட்டர், 6 மீட்டர்னு சொல்லி பிரிச்சோமா இல்லையா? இது ஒரு வழக்கு. என்ன? இது ஒரு சட்டம். வழக்குன்னு சொன்னா அந்த சட்டத்தை, இந்த சட்டத்தை குறிக்கிறாங்க. ஓகே. ஒழுங்கு விதின்னு சொன்னா, பரமானம்னா ஒரு அழகு குறிக்குது, தூரத்தை குறிக்குது பரமானம். விவரக்கூற்றுன்னு சொன்னா வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னுக்கு நீ இந்த மாதிரி தான் வேலை செய்யணும்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு ஒரு ஒர்க் ஷீட் தருவாங்க தானே, டீட்டெயில் ஷீட்னு சொல்லுவாங்க, அதான் விவரக்கூற்று. இதை பத்தி நாங்க பார்ப்போம். ஓகே. இப்போ நாங்க வந்து எங்க போக போறோம், நேரா நம்மட பாஸ் பேப்பருக்கு இப்போ அந்த சிவில் பாட்டுக்குள்ள போவோம். இதெல்லாமே ஒவ்வொரு பாட்டு நாங்கெல்லாம் படிப்பிச்சு, இது எல்லாமே படிப்பிக்கிறது தான், ஒன்றுமே இல்லை, ஒன்றும் விடாமல் இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஓக்யூ, இது லேண்ட் சேவரிங், செயின் சேவரிங், ரைஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி படிக்கி. சரியா? தியோடலைட், அப்படி நிறைய முறை இருக்கு. ஓகே. இப்போ சிவில்ல நம்ம படிச்ச பாட்டுக்குள்ள இது வரைக்கும் போவோம். ஓகே. இந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கு ஸ்கீமில் ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னத்துக்கு அப்படி கொடுத்தாங்கிறத பற்றி சொல்ல, ஸ்கீமில் இருக்கிற ஆன்சர் வந்து அதுக்கு ஓல் மார்க்ஸ் கொடுத்த மாதிரி தான் நான் கூட பார்த்தேன். ஏன்னா ஓல் மாதிரி தான் ஓல் தானே கொடுத்துக்கிறாங்க ஸ்கீமில். எஸ், அது ஏன் ஓல் கொடுத்தாங்கிறத நாங்கள் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். நல்ல ஒரு கேள்வி உண்மைக்கும். 4 செங்கல் வரிகளே கட்டப்பட்ட ஒரு சுவரின் முப்பரிமாண தோற்றம் விரிவில் காட்டப்பட்டுள்ளது. அச்சுவர் பற்றி சில தகவல்கள் ஏ தொடக்கம் எஃப் வரை உள்ள எழுத்துகளினால் காட்டப்பட்டுள்ளது. இப்ப நாங்க எதை வாசிக்கணும்? ஏபிசிடிஎஃப் வரைக்கும் வாசிக்கணுமா? இல்ல. எதை கேட்கிறாங்கிற அதை முதல்ல பார்க்கணும். எதை கேட்கிறாம? சரியானவைய கேட்கிறான். இப்பதான் நாங்க வேலைக்கு வாசிக்கணும். எது சரின்னு இப்ப நம்ம மனசு எதை எதை கேட்கிறாங்களோ அதை தான் தேடணும். தேடிட்டு வந்து எதை கேட்கிறான்னு பார்த்தா நம்மளுக்கு விட எடுக்கலாது. அந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவும். இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். இது ஒரு ஆங்கில கட்டாகும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 4 விதமான கட்டு: தலைக்கட்டு, நீடிசை கட்டு, ஆங்கில கட்டு, ஃபிளமிஸ். ஃபிளமிஸ்ல ஒற்றை ஃபிளமிஸ், இரட்டை ஃபிளமிஸ். தலைக்கட்டுங்கிறது நம்மளுக்கு வளைவான நிர்மாணிப்புகள், கவான்கள் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கட்டுவோம். நீடிசை கட்டுங்கிறது எல்லை மதில், மறுசலை கூட சுவர், அதுக்கு நாங்கள் கட்டுவோம் பொதுவாக பிரி சுவர்களுக்கு. ஏன்னா ஆங்கில கட்டுங்கிறது சுமை தாங்கும் சுவர்களுக்காக கட்டுவோம். ஏன்னா சுமை தாங்கக்கூடிய பிரதானமான சுவர்களுக்கு நான் ஆங்கில கட்டு கட்டுவோம். அதே ஃபிளமிஸ் கட்டுங்கிறது நாங்கள் எடுத்து கட்டுவோம் அலங்கார சுவர்களுக்காகவும் சுமை தாங்காத அடிப்படையை வச்சு நாங்கள் கட்டுவோம், அலங்காரமாக கட்டுறது. இப்ப உங்களுக்கு தெரியும், காரை இடாம ஒரு அலங்கார சுமை தாங்கும் சுவர் கட்டணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரு காரை இடாம பிளாஸ்டரிங் பண்ண, பிளாஸ்டரிங் சொன்னவங்களுக்கு தெரியுதானே, பூச்சி பூசுறது, கப்பராத். ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சில ஊர்ல பூச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பூச்சி பூசுதுன்னு சொல்லுவோம். சில ஊர்ல கப்பராத்துன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல வந்து பிளாஸ்டரிங்னு சொல்லுவாங்க. இந்த காரை இடல்னு சொல்லுவாங்க. காரை இடாம ஒரு கட்டடத்தை கட்டணும், அழகா கட்டணும் அப்படின்னா அதுக்கு நாங்க பிளமிஸ் கட்டை தான் வந்து சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில தலைகள் கட்டுமானத்துல தலைப்பக்கம் முன்முகமாக தெரிஞ்சா தலைகள் கட்டுமானம் அதிகப்படியா. இது நீடிசை கட்டுமானம்னா நீடிசை பக்கம் அதிகமா தெரியணும். சரியா? அதே மாதிரி ஆங்கில கட்டுமானம்னா தலை ஒரு வரியாகவும் நீடிசை ஒரு வரியாகவும் தெரியணும். பிளமிஷ் கட்டுமானம்னா நீடிசை தலையை ஒரே வரியில தலையை நீடிசை தலை நீடிசை தலை நீடிசைன்னு மாறி மாறி வழங்கும்.
இப்ப இதுல கேட்ட கேள்வி என்ன? முதலாவது ஏ. நல்லா பாருங்க. ஏ. இது ஒரு ஆங்கில கட்டாகும். இது ஆங்கில கட்டா நம்மளுக்கு பார்க்கக்குள்ள எப்படி விளங்குது? பாருங்க, இது ஒரு நீரிசை, 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 நீரிசை. மேலே நீரிசை, நீரிசை, நீரிசை. இங்க அரைச்சங்கள் வச்சுக்கிறான் நான். அரைச்சங்கள். அப்ப நாங்க இந்த இடத்துல ஆங்கில கட்டுன்னு சொன்னா இது வராது. அப்படின்னா ஏ வார விட எல்லாத்தையும் தூக்கு. இது வராது, இது வராது. காஸ். இப்போ ஒரு இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி தரேன். நல்லா வேலைக்கு இருக்கு. இந்த ட்ரிக்ஸ் நிறைய விஷயம் இருக்கு பிள்ளை. இன்னொரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏ வார விட எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்ப மத்த 3 விடைய பாரு. மத்த 3 விடைய பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? 3லயுமே பியும் இருக்குது, டியும் இருக்குது. ஆமாவா இல்லையா? நல்லா பாரு. 3லயுமே பி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 3லயுமே பி இருக்குன்னா, பிங்கிற விடையை நாங்க வாசிக்கவே தேவையில்ல. சரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? நம்ம இப்படித்தானே சிலாக்க இதை இப்ப சும்மா சொல்றேன். இங்கு கவிவு நீளம் காணப்படுகிறது. லெப்ட்ல இருந்து அப்படி என்னடா படிச்சோம்? அப்படி என்ன படிச்சோம்னு சிலாக்கு வந்து அதை யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த 3ல போட்டிக்கிறதால அதை பத்தி யோசிக்கணுமா நாங்க? தேவையே இல்லை. அடுத்து 3லயுமே டி இருக்கா? டி இருக்கு. 3லயுமே என்ன இருக்கு? டிங்கிற ஒரு விடையும் கொடுத்திக்கலாம். அப்ப டியும் சரிங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப இந்த இடத்துல நாங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சியா, இயா, எஃப். அப்ப நாங்க சியா, இயா, எஃப்ஆ இதை வச்சு தான் நாங்க பார்க்கணும். ஓகே. இதுல பார்ப்போம். இப்ப நாங்க அதை வச்சு நாங்க விடை எடுப்போம். இப்ப பார்ப்போம். இங்கு நீரிசை கல்வரி, தலைக்கல்வரி ஆகிய இரண்டும் காணப்படுகின்றன. நீரிசை கல்வரி இருக்கா? இருக்கு. இது ஓகே, நாங்க அக்செப்ட் பண்ணலாம். இது நீரிசை கல்வரி தான். தலைக்கல் வரி இருக்கா? தலைக்கல் இருக்கா? தலைப்பக்கம் உள்ள ஒரு பாதி கல் இருக்கா? எது சரி, நல்ல வேலைங்க என்ன சொல்ல வரேன். வரி. நீரிசைக்கல் வரி ஓகே. தலைக்கல் வரியா? தலைக்கல் பாதி கல் ஒண்ணு இது. தலைப்பக்கம் தெரியுற மாதிரி ஒரு பாதி கல் தான் இது. அப்ப நாங்க அந்த இடத்துல வரின்னு சொல்லலுமா? சொல்லலாம். அப்ப சிங்கிற வார விட பிழை. சி வார விட பிழை. அப்ப சியை நாங்க இங்க வர பிழை ஆக்கிருவோம். இவர் முடிஞ்சு. நான் நல்லா நான் எப்படிலாம் யோசிக்கிறேங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்படிதான் யோசிச்சிருக்காருண்ணா அப்படின்னு. இப்ப பார்ப்போம். நீரிசை கல்வரி மாத்திரம் காணப்படுகின்றது. இப்ப நம்ம இந்த இடத்துல நீரிசை கல்வரி மாத்திரம் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லலுமா? இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தலைப்பக்கம் தெரியக்கூடிய மாதிரி ஒரு வரி இருக்கு. ஒரு கல் இருக்கு. அப்ப அதுல ஒரு இந்த இடத்துல சின்ன ஒரு முரண்பாடு இருக்கு. இருந்தாலும் அடுத்தது பாருங்க. என்னது? ஒரு இராணி முடிப்பு பிரயோகிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராணி முடிப்பு பிரயோகிக்கப்பட்டிருக்குதா? ராணி முடிப்புனா என்ன? நாங்க ஆங்கில கட்டுமானத்துக்கும் பிளெமிஷ் கட்டுமானத்துக்கு மட்டும்தான் குயின் க்ளோசர் வரும். அப்படின்னா இந்த எஃப்ங்கிற விட வராது. அப்படின்னா இந்த விடையும் இல்லை. அப்ப சரியான முறைப்படி பார்த்தா இந்த இடத்துல நீரிசை கல்வரி மாத்திரம். ஏன்னா நம்ம இந்த அரைச்செங்கல்ல நாங்க இப்படி ஒரு ஒரு செங்கல்ல தம்பி இல்லைச்சா, ஒரு செங்கல் எடுத்து நாங்க இப்படி உடைச்சி இந்த நீரிசை பக்கம் தெரியுற மாதிரி வச்சாலும் அதே அளவு தான், இந்த பக்கம் தெரியுற மாதிரி வச்சாலும் அதே அளவு தானே. இது அது நீரிசை பக்கமா தலை பக்கமாங்கிறது நம்ம சொல்லல. ஏன்னா ஒரு செங்கலை பாதியை வெட்டினா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான். அது நீரிசை பக்கமா வைக்கலாம், தலைக்கல் பக்கமா வைக்கலாம். அது எப்படின்னு நாங்க சொல்லல. அலைச்சான சொல்லுவாரு, தலைப்பக்கம் தெரியாம வச்சாலும் அதே அளவு தான் நீரிசை பக்கம். அப்புறம் நம்ம எதுவுமே இந்த இடத்துல ப்ரிப்பரா சொல்லல. ஓகே, இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த கேள்விக்கு ஓல் மார்க்ஸ் கொடுத்தான். இந்த விட இருக்கு தானே, ஏன் ஓல் மார்க்ஸ் கொடுத்தா? என்ன ரீசன்? நீதிசைக்கல் வரி மாத்திரம் காணப்படுகிறது நம்ம சரின்னு எடுக்கலாம். அது அது பிரச்சனையே இல்லை. நம்ம இப்ப இனிமே 4வது விட தான் வரணும். உங்களோட கைட்ல போய் பாருங்க என்ன கொடுத்தீங்கன்னா. ஓல் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்லையா? பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. எஸ். என்ன ரீசன்? டி ஆன்சர் எப்படி வரும்னு கேட்கிறான். இப்ப நிறைய பேருக்கு இது பிரச்சனை. இப்ப டி எல்லாத்துலயும் வந்து இது. அப்ப அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. இருந்தாலும் இதுக்கான ஓல் மார்க்ஸ் கொடுத்ததுக்கான ரீசன் வந்து டி. ஓகேயா? இப்ப நான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்கு இது கிளியரா விளக்கப்படுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய வட்டம் போட்டு வட்டம் போட்டிக்கிறது குழப்பமாயிக்கும். உண்மையிலேயே சரியான முறைப்படி பார்த்தா நம்மளுக்கு என்ன விட வரணும்? 4வது விட தான் வரணும். ஆனா ஏன் இந்த இடத்துல டி ஆன்சர் வந்து சரின்னு எடுத்துக்கிறானே? பாங்க, நாங்க இப்ப இந்த பிரச்சனை தான். இந்த இடத்துல என்னது? ஒரு அந்தம் பட்பாய்ச்சலை கொண்டுள்ளது. உண்மையிலே இந்த அந்தத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? படிப்பாய்ச்சல் அந்தம்னு சொல்லுவோமா இல்லையா? படிப்பாய்ச்சல் அந்தம்னு சொல்லுவோம். உண்மையிலே இதை நாங்க தரைன்னு எடுத்தா பிள்ளைகள், இதை தரைன்னு எடுத்தா இந்த இடத்துல படிப்பாய்ச்சல் அந்தம் தான் நாங்க சொல்லலாம். வேற எதுவுமே சொல்லல. இல்லைச்சா? அவன் இந்த இடத்துல டிங்கிற ஆன்சர் பிழை. பட் டிங்கிற ஆன்சர் எல்லாத்துலயுமே அவன் மென்ஷன் பண்ணிக்கிறதால
இந்த கேள்விக்கு அவன் ஓல ஆன்சர் கொடுத்திக்கிறான். இதுல மட்டும் இல்லாம நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தரையை நாங்க இல்லாமக்கினால், இந்த தரையை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா சும்மா சொல்றேன், இது தரை இல்லை அலைச்சா, இந்த தரை இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ஒரு அந்தத்தை மட்டும் நாங்க பட்பாச்சல்னு சொல்லல மேல. அவன் எடுத்த அந்த போர்ட்ல தான் பாத்தி போன தெரியல, அந்த கேள்வி எடுத்தவன் அந்த 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 ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணிப்பான். சரியா? சரியா? படிப்பாய்ச்சல்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிடும். படிப்பாய்ச்சல்னு சொன்னா படிப்படியாக பாஞ்சு போறது. நீண்ட கால தேவைகளுக்கு நாங்க விடுறது பட்பாய்ச்சலந்தம். குறுகிய கால தேவைக்காக நாங்க விடப்படும் அந்த படிப்பாய்ச்சலந்தம். நிரந்தரமாக நாங்க முடிக்கிற அந்தம் நிப்பாட்டு மந்தம். இப்ப இந்த பக்கத்துக்கு நாங்க சொல்றது என்னன்னு நிப்பாட்டு மந்தம். இது நிப்பாட்டு மந்தம். நேரா இருக்கு. ஆச்சா? கிளியரா என்ன சொல்ல ரெண்டு பிள்ளைகள்? எஸ். சரி. ஓகே. ஸோ நாங்கள் இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இந்த இடத்துல அவன் வந்து அந்த போர்ட்ரேட்டட் தான் அவங்க அவங்களோட டிஸ்கஷனில் வந்து இது வந்து ஓல் ஆன்சரை கொடுக்கப்படி ஏன்னா டிங்கிற ஆன்சர் உண்மையிலே இப்போ ஏன்னா இது 4 வரி நான் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறானே. இப்போ 4 வரின்னு சொல்லக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கீழேக்கிற வரிங்கிறது நிலத்தோடைக்கிற வரி தானே. அப்போ இந்த இடத்துல அவன் இப்படி ஒரு படத்தை காட்டியிருந்திக்க டி ஆன்சர் நாங்கள் பிள்ளைன்னு எடுக்கலாம். சரி, ஆல்மோஸ்ட் அந்த படம் காட்டாடி டி ஆன்சர் போல தான். இது தரையிலைக்குன்னு அர்த்தம். அவ்வளோ 4 வரி மட்டும் தான் அவன் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். தட்ஸ் ஆல். கிளியரா என்ன சொல்ல வரேன்டி? ஓகே. அடுத்தது கொங்க்ரீட் கலவையை தயாரிக்கும் போது நல்லா கவனிங்க. கொங்க்ரீட் கலவை தயாரிக்கும் போது பயன்படும் பிணைப்பு பொருள் ஆகும். இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து பைண்டிங் ஏஜென்ட் இது வந்து அந்த கொங்க்ரீட்டுகளுக்கு இடையிலான அந்த பிணைப்புகளை கொண்டு வரது யார் உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஏன்னா சீமெந்து, மண், கல், நீர். இப்போ எல்லாத்துக்குமே இடையில அந்த பிணைப்பு கொண்டு வரது யாரு? 220 மில்லிமீட்டர் கருங்கல் தூளா, அல்லது நம்மளுக்கு தெரியப்போ வந்து அந்த கொங்க்ரீட்ல வர அந்த வலையின் மூலம் அரிக்கப்பட்ட மணலா, கட்டு கம்பியா, மேசன் சீமெந்தா, போர்ட்லேண்ட் சீமெண்ட் தான். நம்மளுக்கு கொங்கிரீட்டுக்கு என்ன கொங்கிரீட் நாங்கள் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் நாங்கள்? போர்ட்லேண்ட் சீமெண்ட். ஏன்னா அப்போ நம்ம இதில் நேரடியாக விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எஸ். இவங்க தான் அவங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் பைண்டிங் ஏஜென்ட் சொல்ல இவங்க எல்லாருக்கும் இடையில வர ஒரு பைண்டிங் ஏஜென்ட் இவங்க தான். கிளியரா? இது ஒரு சிம்பிளான ஆன்சர். அடுத்தது நல்ல ஒரு கேள்வி. இறுக்கமான மண்ணுள்ள நிலத்தில் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எப்பவுமே கேள்விகளை நாங்கள் வாசிக்கும் போது அந்த கேள்விகளுக்கு இடையில முக்கியமான விஷயங்களை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும். இறுக்கமான மண்ணுள்ள நிலத்தில் இரு மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்று கொங்கிரீட் சட்டகம் நல்லா பாருங்க என்ன சொல்றான், கொங்கிரீட் சட்டகம் கொண்ட அமைக்கில் கொங்கிரீட் தூண்களுக்கு போதிய அத்திவாரமாக அத்திவார வகையாகும். நம்மளுக்கு இதுல விளங்கிட்டு தூண் என்னோட சிலபஸ்ல படிச்சுதான் இருக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 4 விதமான அத்திவாரம் நாங்க பார்த்தோம். மெத்த அத்திவாரம், தெப்ப அத்திவாரம், முளை குற்றி அத்திவாரம், கீழ் அத்திவாரம். திரும்ப ஒருக்கா ரிமைண்ட் பண்றேன். ம், மெத்து மெத்தூன் ஏன்னா மெத்து தூண். மெத்துங்கன்னு வந்தாலே தூணுக்கான அத்திவாரம். தெப்ப தொப்ப ஒரு கட்டட நிலம் முழுவதுமாக நிறைய மெத்த அத்திவாரம் போடக்குள்ள யோசிச்சு பாருங்க. கிட்ட 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 இங்கன ஒரு மெத்து இங்கன ஒரு மெத்த அத்தி இங்கன ஒரு தூண் இங்கன ஒரு தூண் வரக்குள்ள இந்த தூணு கீழே இருக்கிற அந்த மெத்த அத்திவாரம் இந்த தூணு கீழே இருக்கிற அந்த மெத்த அத்திவாரம் ஒரே கணக்கு கிட்ட நெருங்குமே. அப்ப என்ன செய்வாங்க, அந்த இடைவெளியை விடுவான்னு சொல்லி மொத்தமாவே நிலத்துக்கு கான்கிரீட் போட்டு ஒரு ஃபிளட் ஒரு பெரிய ஒரு பேடை உருவாக்குறது, பெரிய ஒரு ராஃப்ட் உருவாக்குறது. விளைஞ்சா அப்ப மெத்த அத்திவாரம்ங்கிறது என்ன? ஒரு தூணுக்கு போற அத்திவாரம். பல தூண்கள் அருகாமை வரும்போது நிலப்பரப்பு முழுவதுமாக கொங்கிரீட் தகடு இடப்பட்டு எப்படி பல தூண்கள் அருகாமையில் வரும்போது நிலப்பரப்பு முழுவதுமாக கட்டட நிலப்பரப்பு முழுவதுமாக அத்திவார அத்திவார தரை இடப்பட்டு அதுங்களை தூண்களை வச்சு நாங்க அமைக்கிற அத்திவாரம் தான் தெப்ப அத்திவாரம். ரொம்ப நலிவான மண் உள்ள இடங்களை அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா ரொம்ப நலிவான இடத்துல வந்து ரொம்ப மண்ணுகள் பில்டிங் இறங்குமே, அதனால நிலத்துல பரப்ப ஃபுல்லா மூடித்தான் பில்டிங் எடுக்கிறது. அடுத்தது என்ன? முளை குற்றியத்தி வரும். ஈர சதுப்பு நிலம் உள்ள இடங்கள்ல அந்த கட்டடத்தை வந்து சுமையை தாங்கிறதுக்கு மாதிரி முளை குற்றிகளை நிலத்துக்குள்ள ஒரு தூண் இறக்குறது. நிலத்துக்குள்ள இப்படி தூண் தூணா இறக்கி உள்ளுக்கு உள்ளுக்கு மண்ணுக்குள்ள இறக்கி 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 அதிலிருந்து ஃபிளட் அடிச்சு அதிலிருந்து எழுப்புறது. இதுதான் சொல்றது நாங்க பைல் ஃபவுண்டேஷன் சொல்றது. ஓகே. அடுத்தது கீழத்திவாரம். இந்த கீழத்திவாரம் ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன்ல 4 இருக்கு. எளிய கீழத்திவாரம், ஒடுங்கிய கீழத்திவாரம், அகன்ற கீழத்திவாரம், மீள்வலுட்டி கீழத்திவாரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எளிய கீழத்திவாரம்னு சொன்னா என்ன? சாதாரணமா அந்த கருங்கல் கட்டுமானத்துக்கு ஈக்கத்தக்கன சாதாரணம். அதோட அகலம் பெருசா இருக்காது பிடிக்கும். ஒடுங்கிய கீழத்திவாரங்கிறது என்ன?
சாதாரணமா நம்மளுக்கு அதில் ஆழம் அதிகமாக காணப்படும். கொங்கிரீட் அகன்ற கீழ் அத்திவாரம் அகலமாக காணப்படும். இந்த அகன்ற கீழ் அத்திவாரத்துக்கு நாங்க கம்பிகள் இட்டு வெளியே இந்த கம்பிகள் இட்டு நாங்க எடுத்தா அது மீள்வலுவூட்டிய கீழ் அத்திவாரம். இப்ப வந்து எளிய கீழ் அத்திவாரங்கிறது மேற்பரப்பு இறுகிய மண் உள்ளடங்கள்ல ஒரு மாடி கட்டிடத்துக்கு எப்படி சொல்லலாம்? மேற்பரப்பு இறுகிய மண் உள்ளடங்கள்ல சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மாடி ஒரு கட்டத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம். இந்த ஒடுங்கிய கீழ் அத்திவாரம் என்னதுக்கு பயன்படுத்துவாங்க? அகலம் குறைவு ஆழம் கூட. என்னது? அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க. ஒரு சாதாரண ஒரு ரொம்பலான ஒரு வீடு கட்ட போறீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு மாடி தான் அதுவும். சரியா? ஒரு மாடி வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்து சாதாரணமா விலை கொள்ளுங்க அப்படின்னா, இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் கடற்கரை மண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற மண்ணை நாங்க கையால தோண்டலாம். ஆனா, ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல நாங்க கையால அந்த மண்ணை தோண்ட 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 கையால தோண்ட இயலாது. ஒரு கம்பால குத்தி 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 தான் அந்த மண்ணை நாங்க லூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அப்ப என்ன அர்த்தம்? மேற்பரப்பு சில சில இடத்துல மண் வந்து மேற்பரப்பு இறுகிய மண்ணாக காணப்படும். சில இடத்துல காணப்படுற மண் மேற்பரப்பு தளர்வான மண்ணாகும், லூசான மண்ணாகும். இரண்டாம் படை மண் வந்து இறுகியதாக காணப்படும். அப்ப இரண்டாம் படை இறுகிய மண் உள்ள இடங்கள்ல ஏன்னா நம்மளுக்கு உண்மையே தெரியும் கட்டடத்துல சுமையை பொறுத்த மட்டும் நாங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? ஒரு நம்பிக்கையான ஒரு புள்ளியில இருந்து அந்த சுமையை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சும்மா வந்து சும்மா சாதாரணமா லூஸான மண்ணில் கொண்டு போயிட்டு அந்த லோடை நாங்க கொடுக்கும்போது அந்த லோடு அது தாங்க இல்லாம உடஞ்சி வீடு வெடிச்சு ஏன்னா அப்ப அந்த கட்டடத்துல சுமைகளை சுமை தாங்கும் புள்ளியில் கொண்டு சேர்க்கும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அந்த சுமை தாங்கும் புள்ளியே பொறுத்த மட்டும் இப்ப நம்மளுக்கு இரண்டாம் படை எரியும்னா மேலே இருக்கிற மண் வந்து லூசான மண் தானே. அப்ப மேலே இருக்கிற மண்ணை விட்டு கீழே இருக்கிற மண் வரைக்கும் அது தோண்டி அது வரைக்கும் கான்கிரீட்டை போடுறாங்க. அப்ப அதைத்தான் நான் சொல்லுது ஒடுங்கிய கீழ் அத்திவாரம் என்னது பயன்படுத்துறது? இரண்டாம் படை இறுகிய மண் உள்ள இடங்கள்ல. தட்ஸ் ஆல். அடுத்தது நாங்க சொல்லலாம் என்னது? கீழ எளிய இந்த அகன்ற கீழ் அத்திவாரம் அதாவது மேற்பரப்பு நலிவான மண் உள்ள இடங்கள்ல நீங்க அதாவது நார்மலா ஒரு மாடி தான் கட்ட போறீங்க. மேற்பரப்பு நலிவாகிற இடத்துல. சரியா? அதே போல அதை இன்னும் கொஞ்சம் அதாவது அகன்ற கீழ் அத்திவாரத்தை மேலும் வலுவூட்டும் முகமாக மீள் வலுவூட்டிகள் இடப்பட்டு அந்த அத்திவாரம் நிர்மாணிக்கப்பட்டால் அகன்ற கீழ் அத்திவாரத்தை மேலும் வலுவூட்டும் முகமாக மீள் வலுவூட்டிகள் இடப்பட்டு அந்த அத்திவாரம் நிர்மாணிக்கப்பட்டால் அது எனது மீள் வலுவூட்டி கீழ் அத்திவாரம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்ம தூணுன்னு வந்தாலே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மெத்தூன் மெத்துங்கிற அந்த மெத்த அத்திவாரம் பேட் ஃபவுண்டேஷன் அவன் குறிக்கிறான். கிளியரா? நான் சொன்னது விஷயம் விளங்கிட்டா? ஓகே. அடுத்து. ஓகே கவனிங்க. ஒரு கட்டடத்தில் பதிவோருக்கும் அயலவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நல்ல வேற லெவல் கேள்வி. ஒரு கட்டடத்தை வதிப்பவர்களுக்கும் அயலவர்களுக்கும் சுற்றாடலுக்கும் கிடைக்க வேண்டிய பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாவது. இப்ப இதுல யாரெல்லாம் கிடைக்கிறான்? கட்டடத்துல இருக்கிற நம்ம. நல்லா உங்களை வச்சு யோசிங்க. கட்டடத்துல இருக்கிற நாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், அந்த சூழலுக்கும் இல்லையா பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் அதாவது நம்மளுக்கும் சரி நம்மளோட பக்கத்து வீட்டு இருக்கிற அவங்களும் சரி இந்த சுற்றாடலுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம முன்மொழியப்பட்ட ஒரு சட்ட நடவடிக்கை என்ன? நம்மளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த சட்டத்தால அந்த பிரச்சனை வர அந்த சட்டம் வந்து அப்படின்னு அது எந்த சட்டம் சொல்றான்? கட்டடத்த அமைக்கையில் கொங்கிரீட் கட்டமைப்பு போதுமான அளவில் பிரயோகித்தல். கொங்கிரீட் கட்டமைப்பு போதுமான அளவு பிரயோகிக்கிறதால நம்மளுக்கும் நன்மை தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்மையா? நன்மை தான். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் நன்மை? நம்மோட வீடு இடிஞ்சு விழுகலாம் அவனுக்கு மேல விழுந்துட்டா. அப்ப அதனால அவனுக்கும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கட்டாயம் வந்து சரியான அளவுல கான்கிரீட் போடணும். இது ஒரு கட்டட சட்டம் தான். எஸ் சூழலுக்கு நன்மையான்னு கேட்டா அந்த இடத்துல சூழலுக்கு நன்மை நாங்க அந்த இடத்துல முன்மொழியல அது. நல்ல ஒரு கேள்வி பாருங்க. கட் 2வது பார்ப்போம். அப்ப அத நாங்க இந்த இடத்துல எடுக்கணுமா? எடுக்க இயலாது. ஓகே. 2வது கட்டிடத்தில் காற்று வழிகள், ஒளி வழிகள் சம அளவில் இருத்தல். எஸ் நம்மளுக்கு வர வெளிச்சமும், காற்றோட்டமும் சரியான அளவுல இருக்கணும். அதனால நம்மளுக்கு நன்மை. சுற்றாடலுக்கு அது ஒரு வகையில நன்மை. ஏன்னா, அதே போல அயலவர்களுக்கு என்ன நன்மை? நம்ம நிம்மதியா இருந்தா தானே பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியா இருப்பான். அப்படித்தானடா? எஸ். அப்ப அத நாங்க அதுவும் எடுக்கலாம். அதுவும் சரியே. 1வது சரி வராட்டியும் 2வது சரின்னு சொல்லலாம். நடுமுற்றமுள்ள கட்டிட கிடைப்படத்தை வரைதல்.
அதுவும் நம்மட நல்ல நல்ல நடைமுற்றம் இருந்தால் நம்ம வந்து ஓடி ஆடி விளையாடுறது அதெல்லாம் ஓகே. கட்டட அமைப்பு தொடர்பாக விதிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகளை பின்பற்றல் கட்டாயம் பின்பற்றணும். உள்ளூராட்சி நிறுவனங்கள் விதித்துள்ள வீதிக்கோட்டு விதிமுறைகளை கருதிக் கொள்ளு கட்டாயம் அதை நாங்கள் கருதிக் கொள்ளணும். இப்ப இதுல பாருங்க நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு விட மத்த எல்லாத்தையும் வச்சுக்குது. அந்த ஒரு விட என்ன? இந்த ஒரு விடையை நாங்க எடுத்தா மத்த எல்லா விடையும் அதுக்குள்ள அடங்கும். அந்த ஒரு விடைக்குள்ள மத்த எல்லாமே அடங்குங்கிறத நாங்க சொல்ல முடிவு பண்ணலாம். அந்த ஒரு விடை என்ன? எஸ். கட்டட அமைப்பு தொடர்பாக விதிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகளை பின்பற்று நம்மளுக்கு கட்டட சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றினா அந்த கட்டட சட்டங்கள் வீட்டு பாதுகாப்பு, அயலவர்கள் பாதுகாப்பு, சுற்றுச்சுற்றாடல் பாதுகாப்பு, ஏன்னா எல்லாரோட பாதுகாப்பையும் அடிப்படையாக கொண்டு தான் அந்த கட்டட சட்டங்கள் வந்து வகைக்கப்பட்டிருக்குது, விதிக்கப்பட்டிருக்குது. அந்த கட்டட சட்டம் விதிக்கப்பட்டா காத்து வெளிச்சம் சரியா கிடைக்கும். உள்ளூராட்சி அந்த பாதைகளுக்கு இடையிலான சரியான அந்த கோட்டு விதிமுறைகளை சரியா பேணப்பட்டிக்கலாம். அதுக்குள்ளதான் அது அடங்குது. நடுமுற்றம் கட்டாயம் வீட்டுக்கு ஹோல் இருக்கணுங்கிறதே அந்த கட்டட சட்டத்துல மென்ஷன் பண்ணி தான் இருப்பான். ஏன்னா அதே போல வந்து சரியான அளவு கொங்கிரீட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கட்டட சட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அவ பாருங்க இந்த ஒரு விட மத்த 4 விடையும் அதுக்குள்ள அடக்கி வச்சுக்குது. சரியா? அப்ப இதுல இருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த ஒரு விடையை நாங்க சரியா விளங்கினா சரி. சரியா? ஓகே. இப்ப அடுத்து லாஸ்ட்டா உள்ள கேள்வி வரும். சும்மா லேசான ஒரு கேள்வி. ஓகே. பெரிய தொழிற்சாலைகளுக்கான கட்டடம் ஒன்று அமைக்கையில் மனித உழைப்பு மூலம் மாத்திரம் வேலைகள் செய்ய கடினமாகையால் ஏன்னா அத்திவாரம் வெட்டல், கொங்கிரீட் கலத்தல், கொங்கிரீட் இருக்குது போன்ற பொறிகளுக்கு பயன்படுத்துவது அவசியமாவையா? அப்ப இப்ப நாங்க ஏபிசி என காட்டுவோம் அதுக்கு உதவி பெறத்தக்க பொறிகள். அப்ப ஏபிசில அந்த பொறிகளை கேட்கிறாங்க. அத்திவாரம் வெட்டல். அத்திவாரம் வெட்டுறதுக்கு மனுஷனுக்கு பதிலா நாங்க இப்ப தற்காலத்துல என்னத்தை யூஸ் பண்றோம்? சொல்லுங்க பாப்போம். மனிதனுக்கு பதிலா நாங்க என்ன யூஸ் பண்றோம்? தோண்டி யூஸ் பண்றோம். வேணாம் நம்மளுக்கு தெரியும் வந்து தோண்டி. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து தோண்டி. அப்ப தோண்டிங்கிற விட வரணும். தோண்டி வராத விட எல்லாத்தையும் வெட்டு. எஸ். வெயிட். அடுத்து கொங்கிரீட் கலத்தல். கொங்கிரீட் கலக்கிறதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்? என்ன யூஸ் பண்றோம் நாங்க? நம்மளுக்கு கொங்கிரீட் கலவை பொறி. ஏன்னா கொங்கிரீட் கலவை பொறி. அதிர் ஊற்றத்துக்கு அதிரி. இதுல என்ன விஷயம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு 5 விட நேரடியா கிடைக்குது. இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேரு பக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கோன்னா என்ன? பக்கோன்னா என்ன? பக்கோ சுமை ஏற்றின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுமையை ஏற்றுது. பக்கோன்னு மட்டும் தனியா தந்தா நாங்க வேற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா அதை விட பெஸ்டான ஒரு ஆன்சர் தோண்டியில இருக்கு. 2019 ஒரு பேப்பர் ஆங்குறவங்களுக்கு யோசிக்க டேர்ம் எக்ஸாம் மாதிரி இருக்குது இல்லையா? நீங்க எதை சொல்லுவோம் எவ்வளவு லேசான கேள்வி. ஓகே. இவ்வளவு அதுல சொல்ல வர விஷயம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான கேள்விகள். பிசிக்ஸோட ரிலேட்டடான கேள்வி. ஓகே. விளங்குதா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள்? கொட்டி. கொட்டின்னா என்னன்னு கேக்குறாரு ஒருத்தர். கொட்டின்னு சொன்ன வந்து இப்படிதான். கொட்டின்னு சொல்லுங்க நம்மளுக்கு இந்த டிப்பரை தான் சொல்றான். டிப்பர் ஆள் அடிச்சான். நம்மளோட நிறைய பேர் ஆள் அடிச்சான்னு சொல்லுவாங்க தானே. அதான் கொட்டி. சரியா? அதை பத்திலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஸோ வேற யாரும் டவுட் கேட்டுக்கிறது ஓகே. மெயின் விஷயத்துக்கு போ. இதுல நான் உங்களுக்கு போன கிளாஸ் சொன்னேன். ஒரு கேள்வி கேட்கிறான்னு சொன்னா அந்த கேள்வி ஒரு ஒரு கூற்று ஒரு பாட்டு பொறுத்த மாதிரி ஒரு கூற்று தருவான். கூற்று சம்மந்தமே இல்லாத கேள்விகளை கீழே கேட்பான். கடைசியில அந்த கூற்று சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி தான் கூடுதலா வாரதுன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். சேற்று நிலம் ஒன்றை மண்ணை நிரப்பி இப்ப என்ன சொல்றேன் இந்த இடத்துல? சேத்து நிலத்தை மண்ணை நிரப்பி அதன் மீது உரிமையாளர் தானே தயாரித்த கிடைப்படத்திற்கு இப்படியா? அதில் உரிமையாளர் வந்து தானே தயாரித்த கிடைப்படத்துக்கு ஏற்ப ஒரு களஞ்சிய அறையை கொண்ட ஒரு கடையை அமைத்தார். அப்ப என்ன சொல்ல ஒரு ஸ்டோர் ரூமும் அதே போல ஒரு கடையும் சேர்ந்த மாதிரிக்கு அவரே ரெடி பண்ண ஒரு பிளானை வச்சு ஒரு கடையை அமைச்சிக்கிறாரு. சரியா? அதற்காக கீழாத்திவாரம் ஒன்று இடப்பட்டு 3 நாட்களுக்கு பின் அப்ப என்ன அத்திவாரம் போட்டுக்கிறாராம் அவரு? கீழாத்திவாரத்தை போட்டு 3 நாட்களுக்கு பின்னர் கூரை மட்டம் வரைக்கும்
செங்கல்லால சுவர் கட்டப்பட்டுச்சு. திரும்ப அதை நான் சொல்றேன். சேத்து நிலத்தை நிரப்பி அவரே ரெடி பண்ண ஒரு அத்திவாரத்தை கட்டமைப்பு வச்சு ஒரு பிளேனை வச்சு ஒரு ஸ்டோர் ஒரு கடையை வச்சு கட்டிக்கிறாரு. இதுல வந்து கீழத்திவாரத்தை பயன்படுத்தி கட்டிக்கிறாரு. அந்த கீழத்திவாரம் போட்டு 3 நாட்களுக்கு பின்னர் கூரை வரைக்கும் கட்டிட்டாராம். என்னது? செங்கலை பயன்படுத்தி கூரை வரைக்கும் கட்டிட்டாராம் 3 நாள்லயே. ஓகே. இப்போ ஒரு விஷயத்த அவன் சொல்லிட்டான். இப்போ சொல்லி போட்டு அடுத்தது இப்போ 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 ஒரு விஷயம் கதைச்சிட்டா கதைச்சு போட்டு கீழே கேட்கிற கேள்வி பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறான். சொல்லி போட்டு இப்போ கீழே கேட்க என்ன கேள்வி கேட்கணும்னு பார்ப்போம். இக்கட்டிடத்திற்காக அறிந்த மரங்களை பயன்படுத்தி இணை கூரை அமைப்பதற்கு உத்தேசித்திருந்தால் கூரையின் குறுக்கு வெட்டை வரைந்து 5 மரப்பகுதிகளை பெயரிடுக. இதுல இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க லொஜிக்க விலகி கொள்ளுங்க. இந்த கேள்வியை நம்ம விட எடுக்கிறத விட இந்த கேள்விக்கான மறைமுகமான நம்மளை குழப்புறதுக்கு அவங்க முன்னு வராங்கிறத எப்படி விளங்கி கொள்றதுன்னா, ஒரு கேள்வியில ஒரு பிரச்சனைக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறோமா? கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கீழ அத்திவாரம் போட்டிக்கிறான். ஓகே. ஏதோ சொல்றான். 3 நாளுக்குள்ளேயே சுவர் வரைக்கும் கட்டிட்டான். உண்மையிலே ஒரு கொங்கிரீட்ட போட்டா குறைஞ்சது 7 தொடக்கம் 14 நாள் வரை சிறிய நிர்மாணிப்பாக இருந்தாலுமோ, அல்லது பெரிய நிர்மாணிப்பா இருந்தா 21 தொடக்கம் 28 நாள் வரை பதப்படுத்தணும். பதப்படுத்தினா பிறகு தான் அதுக்கு பிறகு அதுக்குரிய மேற்கட்ட நடவடிக்கை நாங்க எடுக்கணும். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? கொங்கிரீட்ட போட்டு அத்திவாரம் கீழ அத்திவாரம் கொங்கிரீட்ட போட்டு 3 நாளே கட்டிட்டான்னா, அப்ப அந்த இடத்துல அதை அவன் சரியான முறையில பதப்படுத்தப்படையில. சரியான முறையில கட்டடம் வந்து இந்த கான்கிரீட் பதப்படுத்தப்படாம அத்திவாரம் பதப்படுத்தப்படாம கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டால் இந்த இடத்துல வார பிரச்சனை என்ன? கட்டடம் காலப்போக்கில் இடிவுக்குள்ளாகும், நிலவெடிப்புக்குள்ளாகும், சுவர்கள் பிரியப்பாகும். சோ அது மட்டும் இல்லாம இந்த சேற்று நிலத்தை நிரப்பினாலும் என்னதான் சேர நிரப்பினாலும் உள்ளுக்கு சேரத்தன்மைக்குமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல கீழ அத்திவாரத்தையும் நாங்க சொல்லலாம், முளைக்கூட்டு அத்திவாரம் தான் அந்த இடத்துல நாங்க சொல்லலாம். இதெல்லாம் பிரச்சனை ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு சொல்ல வரோம். பட் அதெல்லாம் சொல்லி போட்டு அங்க பாரு காக்காவ இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படி? அங்க பாரு காக்காவ, அங்க பாரு அந்த பிரச்சனைன்னு சொல்லி போட்டுட்டு, டேய் நீ சோமாய்க்கிறியா அப்படின்னு கேட்ட எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கேள்வி தான் முதலாவது கேள்வி. அதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அந்த பிரச்சனையை மறக்கடிக்க வைக்கிறதுக்கா? ஏன்னா அந்த பிரச்சனையை பத்தின முதலாவது கேள்வியே அந்த பிரச்சனையை பத்தின கேள்வி மேல ஒரு பிரச்சனை ஒடிக்குது, அது நம்மளுக்கு மேல ஏதோ ஒரு பிரச்சனை தான் முன்வைக்க வாரான். அந்த பிரச்சனை பத்தின கேள்வி முதலாவது கேட்கறது வீதம் ரொம்பவே குறம். அந்த கேள்வி கடைசியில கேட்பான். வேணா பாருங்க. இந்த பிரச்சனை சம்பந்தம் அந்த கூட்டுல ஒரு பிரச்சனையை சொல்லி போட்டு அது சம்பந்தமான கேள்வி கடைசியில தான் கூடுதலா கேட்கறது. இது ஒரு ட்ரிக்ஸ். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? வேற கேள்வி தானே கேட்கிறான். மேல எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க சம்மந்தமே இல்லாம அந்த மத்த கேள்விகள் வெளிய எழுதி போட்டு, கடைசியில மேலைக்கிற கூற்ற வச்சு கன்சிடர் பண்ணாம சும்மா ஒரு மேலுள்ள கட்டடத்தில் இவ்வாறு பிரச்சனை வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்கக்குள்ள, அடே! அப்படின்னு திரும்ப மேல வாசிக்க போறது. அதனால நாங்க அந்த விஷயம் வாசிக்கும்போது அத நான் சொல்றேன். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டர்லைன் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த கேள்வியில இருக்கிற கேள்விகள சரியான முறையில முகம் கொடுக்கலாம். இல்லாட்டி கஷ்டம். கிளியரா? ஓகே. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஓகே. சரி. இப்ப கவனம். இப்ப இந்த கட்டடத்துல வந்து ஒரு இது பண்ணிக்கிறோம். அதாவது நம்மளுக்கு ஆ என்ன கூறு? இணைக்கூறை. நம்மளுக்கு தெரியும் கூரைகள நாங்க நெறைய வகையில பிரிக்கலாம். சரியா? ஓகே. கூரைகள வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து சாய்வின் அடிப்படையில அப்படியே ஒவ்வொரு நெறைய கேட்டகரிக்குள்ள வருது கூரை. ஏன்னா, இப்ப நாங்க கூரைகள வந்து அகழ்வின் அடிப்படையில, அதேபோல கட்டமைப்பு அடிப்படையில நாங்க மெயினா கட்டமைப்பு அடிப்படையில பிரிக்கிறது தாங்க மெயின். ஒரு கூரைய நாங்க வந்து கட்டமைப்பு அடிப்படையில பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்? இணைக்கூரை. ஏன்னா இணைக்கூரை, மூடிய ஒற்றை சாய்க்கூரை, இரட்டை சாய்க்கூரைன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு சாய்வின் அடிப்படையில் பிரிப்போம். கட்டமைப்பு அடிப்படையில் இணைக்கூரை, மூடி இணைக்கூரை, சவடிக்கூரை, எலியோடி கூரை, சட்டக கூரைன்னு சொல்லி 5ஆ பிரிப்போம். இணைக்கூரை, மூ கப்புள் ரூஃப், மூடிய இணைக்கூரை, க்ளோஸ் கப்புள் ரூஃப், ரைட்டா? கப்புள் ரூஃப், க்ளோஸ் கப்புள் ரூஃப். அடுத்தது என்ன? சவடிக்கூரை, கொலர் ரூஃப். கொலர தான் சவடின்னு சொல்றது. சவடிக்கூரை. எலியோடி கூரை, பெர்லின் ரூஃப். சட்டகக்கூரை. சட்டகக்கூரைன்னு சொன்னா? ஃப்ரேம் ரூஃப். ஃப்ரேம்ங்கிறத ஒரு ஸ்கூல்ல எல்லாம் கூடுதலா அடிச்சிருப்பாங்க அந்த செட்டப்ப. ராச ஊசிக்கால், ராணி ஊசிக்கால் அப்படின்னு சொல்லி 2 வகை புது பிரியுது. இப்ப இந்த இடத்துல நம்ம இணைக்கூரையை பொறுத்த மட்டும் நாங்க எப்படி சொல்லலாம்? ஏன்னா எஸ். இணைக்கூரையை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் மெயினா? மத்தியின் உச்சியில் முகட்டு வலை. இந்த முகட்டு வலை 2 தாழ்வார பக்கத்திலேயும் என்ன வரும்? சுவர் வலை வரும். எஸ். இந்த முகட்டு வலையும் சுவர் வலையும் இணைக்கிறவர் யாரு? நம்மட செல்லதோர யாரு? கைமரம். சாதாரண கைமரம்னு சொன்னா சரி.
எஸ். இதுல வேற என்ன சொல்லலாம் நாங்க? வேற என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு 5 பாட்டு சொல்லுவோம். ஒண்ணு வந்து நாங்க முகட்டு வலைய குறிச்சு காட்டுவோம். சுவர் வலை 2வது. கைமரம் 3வது. வேற என்னத்த சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். எஸ். இணைக்குறி தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப இணைக்குறின்னு சொல்லல வேற என்னலாம் நாங்க சொல்லலாம்? எஸ். நாங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அடுத்த கட்டம் என்ன? இந்த இடத்துல ஒருத்தர கூப்பிடுவோம். யார் அவரு? யார் அவரு? காக்கும் பலகை. இந்த இடத்துல வாரவர் யாரு? காக்கும் பலகைன்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். இணைக்குறி தானே கேட்டீங்க. ஏன்னா வேற என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல ஒருத்தர் வருவாரு. சின்ன ஒண்ணு. என்ன இப்படி மேல இப்படி ஒருத்தர் வருவாரா இல்லையா? இவர் யாரு? சலாகை. கூரை மறை கூரை நாங்க பிரதானமாக 2 பாட்டா பிரிக்கலாம். ஒண்ணு கூரை சட்டகம், கூரை மறைப்பு. இப்ப நாங்க எல்லாம் படிக்கிறது கூரை சட்டகத்தை. கூரை சட்டகத்தை இந்த ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல யார் வருவாரு? இதுக்கு மேல ஒருத்தர் வருவார். அவர் யாரு? இப்படி ஒருவர் யார் அவரு? இவரத்தை நாங்க சொல்றது என்ன? கூரை மறைப்பு. அவ்வளவுதான். 5 பாட்டு சொல்லியாச்சு. ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த இணைக்கூரை தான் விளையாட பார்த்தோம். இணைக்கூரைக்கும் மூடிய இணைக்கூரைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். இணைக்குறைக்கும் மூடிய இணைக்குறைக்கும் என்ன வித்தியாசம்? இணைக்குறை மூடிய இணைக்குறை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவார் ஒருத்தர். இவரை தான் நாங்கள் இழு சட்டம்னு சொல்லுவோம். இந்த இழு சட்டத்தோட மத்தியின் இழு சட்டத்தோட இழு சட்டத்துல முகட்டு வாளியில இருந்து இழு சட்டத்தோட ஒருத்தர் கனெக்ட் ஆவார். இவருடைய பேர் என்ன? இராசமல் அல்லது அரசமல்னு சொல்லுவோம். கிங் ரோட் அல்லது சாரி கிங் ரோட் தான் சொல்லுவோம். இராசமல் அல்லது அரசன் அல்லது இராசா ராஜமல். சரியா? ஓகே. வேற பகுதிகளை உங்களுக்கு குறிச்சு காட்டவா? வேற என்ன பகுதியை உங்களுக்கு குறிச்சு காட்டவானா? எஸ். நம்ம பேர்லின் இதை இதுல பேர்லினை நாங்க குறிச்சு காட்டல. இணைக்குறை தானே. இணைக்குறையில வந்து பேர்லின் வந்து இணை குறிச்சு காட்டையில ஆனா வந்து இப்ப இப்படித்தான். இப்போ பேர்லின் அதாவது இந்த எலியோடிங்கிறது அது இன்னொரு பேர் சில ஆட்கள் இடைவலைன்னு சொல்றாங்க. இடைவலையை தான் சில எலியோடின்னு எலியோடி வலைன்னு சொல்லுது. சோ அந்த எலியோடிங்கிற ஒரு விஷயம் வந்து முகட்டு வாழைக்கும் சோர் வாழைக்கும் எதுல வருவாரு? இந்த இடத்துல வருவார். இந்த இடத்துல வருவார். இவர் தான் எலியோடி. இந்த எலியோடி வந்து கட்டாயம் எலியோடி கூரைக்கு தான் போடுவாங்கன்னா இல்ல. நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த கைமரம் வந்து அந்த கூரையோட அகழ்வு அதிகரிப்பு காரணமா கைமரம் இப்படி உள்பக்கமாக வளைய பக்கமா இல்லையா அதை தடுக்கிறதுக்காக எலியோடி போடலாம். சரி அதுதாங்க நம்ம என்ன சொல்லலாம். மற்றபடி இந்த இடத்துல எலியோடிங் வந்து நாங்க மெயினாக கன்சிடர் பண்ணணும்னா நாங்கள் ஜென்ரலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். எலியோடிங்கிறது வந்து நாங்கள் போடவே இல்லை. அதாவது இது இந்த கூரைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்லவே இல்லை. போடலாம் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்தது வேற என்ன சொல்லலாம் இந்த இடத்துல? இந்த எலியோடியிலிருந்து வார ஒரு வலைய இந்த எலியோடிங்கிறது தானே இப்ப முகட்டு வலையிலிருந்து இழு சட்டத்துக்கு கனெக்ட் பண்ண இது நாங்க ராசமல் அரசமல். இந்த எலியோடியில இருந்து ஒருத்தர் இப்படி வருவார் தானே சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. எலியோடியை சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோறையில் அடி இப்படித்தான் இந்த இழு சட்டத்தை இவர பேர் என்ன? என்ன பேரு? சொல்லி தந்தீங்க. பாஸ் பேப்பர்ல இது 2017 அரசிமல்னு சொல்லுவாங்க. அரசி அல்லது இராணிமல். குயின் க்ளோசர். சாரி குயின் க்ளோசர்ல குயின் ரோட். இது என்னது? அரசமல் அல்லது ராசமல். நல்ல வேலையை கொடுங்க. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஓகே. அடுத்து கூரையில வேற என்ன பகுதியில நாங்க மிஸ் பண்ணிட்டோம் சொல்லுங்க பாப்போம். ம்? கூரை சட்டகம், கூரை மறைப்பு. ஓகே. இதுல வந்து கூரை சட்டகத்துல வந்து சலாகை, ஓகே, கைமரம். இப்ப நம்மளுக்கு இந்த ஆம், மூளை கைமரம், நீரோடி கைமரம். உங்களுக்கு தெரியும் 2 கூரைகள் இப்படி சந்திக்கக்குள்ள உட்பக்கமாக 180 பாகை விட குறைவா இருந்தா நாங்க இந்த இடத்துல நீரோடி கைமரம் இந்த இடத்துல வர கைமரத்தை இதே நாங்க எப்படி வந்துட்டு சொன்னா 180 கூட இருந்தா 180 பாகையோட கூட இருந்தா அந்த இடத்துல இடப்பெறும் கைமரம் நீரோடி இந்த மூளை கைமரம். 180 குறைவா இருந்தா நீரோடி கைமரம். 180 கூட இருந்தா மூளை கைமரம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் வந்து இது இன்னொரு புது பாட்டு இது உங்களுக்கு தெரியும் வந்து ஒற்றை சாய்கூறிங்கிறது சுவர்ல வாருது. இப்போ உங்களுக்கு இதுல காட்டலும் எப்படின்னா ஒற்றை சாய்கூறி பத்தி உங்களுக்கு காட்டு. ஒற்றை சாய்கூறி இப்ப இதுதான் சுவர். இந்த சுவர்ல ஒரு பக்கம் இங்கால இன்னொரு சின்ன சுவர் இருக்குது. இந்த 2 சுவரையும் இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல நாங்க இன்னொருத்தர வைப்போம். யாரு? இந்த இடத்துல ஒரு வச்சு இந்த இடத்துல ஒரு வலை. இதையும் நோட் பண்ணிக்கிடுங்க. அப்படி இந்த இடத்துல ஒரு வலை. இது என்ன வலைன்னு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு வலை வைப்போம். இந்த 2 வலையும் நாங்க என்ன செய்வோம்? இப்படி இணைப்போம். இது பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வி ஒன்று தருவோம்.
கிட்டத்தட்ட பாஸ் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர்ல வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல இவங்களுக்கான பேர் என்ன? இப்போ இது நம்மளுக்கு தெரியும் வந்து என்ன, சுவருண்டு. இது சுவர். ஓகே. சாரி. இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுதான் நான் சொல்ல தண்டயம்னு சொல்றது. விளையாஜா. நம்ம வந்து இந்த இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு ஒரு நிக்கணுமே இப்ப. அதாவது நாங்க இதுக்கு இன்னொரு பேரு, ஒற்றை சாய்கூரைக்கு இன்னொரு பேரு இருக்கேனே, விராந்தை கூரை அல்லது கொட்டிட் கூரைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? விராந்தை கூரை அல்லது கொட்டிட் கூரைன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரியா? ஓகே. சோ இது இவர பேர் என்ன? சுவருக்கு மேல வந்து அது சுவர் வலை தான். இவர பேரு சுவர் வலைங்கிற மாதிரி இவருடைய பேரும் சேம் சுவர் வலைத்தான். நம்ம வந்து முகட்டுல வந்தா மட்டும் தான் அது முகட்டு. நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இப்ப உச்சியில வந்தா அது முகட்டு வலைன்னு இல்ல. இது சுவரோட தான் வருது. இப்ப உண்மையா சொல்ல போனா சில வீடுகளை பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு வீடு இப்படி இருக்கும். இப்படி ஒரு வீடு, அந்த எங்கால ஒரு சுவர் வந்து இப்படி ஒரு கூரை அடிச்சுப்பாங்க ஆல்ரெடி. இந்த இடத்துல வார யாரு? இதுதான் முகட்டு வலை. இதுல வார சுவர் வலை, இதுல வார சுவர் வலை. சைட்ல வந்து என்ன செய்யும்? விராந்தை கூரை அல்லது கொட்டிட் கூரைன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது. இந்த இடத்துல தண்டயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பேர் என்ன? இதுல பேர் சாதாரணமா நாங்க கைமரம்னு சொல்லலாம். வேலைச்சா? ஓகே. சரியா பிள்ளைகள் சொல்ல வரேன். ஓகே. அப்ப அதை பத்தி நாங்க பார்த்தோம். அடுத்தது, இக்கூரை பயன்படுத்தப்படும் மர மூட்டு வகைகள் இரண்டினை வரைந்து பெயரிட்டு கூரையில் அம்மூட்டு பிரயோகிக்கப்படும் இடங்களை பெயரிடுக. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிலபஸுக்குள்ள இது தியரி மட்டும் பார்க்கறது, பாஸ் பேப்பரை வச்சு படிக்கிற விதம் குறம். உண்மையை சொல்ல போனா சிலபஸ்ல சொல்லாத சில மூட்டுகளை இந்த ஸ்கீம்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? இப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல? ஸ்கீமை வச்சு சிலபஸ்ல இந்த விஷயத்தை எட் பண்ண வைக்கலாம். இப்ப நம்ம வந்து என்ன நம்மளுக்கு தெரியும், அந்த இரண்டு மலைகளை இணைக்கிறது, முகட்டு வலை ஆகிக்கட்டும் சரி, சுவர் வலை ஆகிக்கட்டும் சரி, என்னது இழுவை, இந்த எலியோடி வலையாக இருக்கட்டும், இந்த வலையாக இரண்டு வலைகளை இணைக்கிறது நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துல ஒரு மூட்டை நாங்க போடுவோம். அந்த மூட்டோட பேர் என்ன? நெற்றி மூட்டு அல்லது முதலை வாய் மூட்டுன்னு சிலங்க சொல்லுவாங்க. இரு மூட்டுகளை இணைக்கிறது. அடுத்தது நாங்க சொல்லுவோம் என்ன? இழுசட்டமும் சுவர் வலையும் வார இந்த இடத்துல புறாவால் மூட்டுன்னு சொல்லுவோம். புறாவால் மூட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. இது சுவர் வலை. சுவர் வலையில இப்படித்தான் சுவர் வலை போகுது. இந்த இடத்துல இழுசட்டம் இப்படி வருமே. இந்த இடத்துல ராசமல், ராணிமல் அப்படி வரும். மூணு இணைக்கூரையில இந்த இடத்துல சுவர் வலை, இந்த இடத்துல இழுசட்டம் வந்து உட்காரத்துக்கு புறாவால் மூட்டு. வேற என்ன மூட்டு சொல்லலாம் நாங்க? காக்கும் பலைகளை நாங்க பொருத்துறதுக்கு என்ன மூட்டு? தட்டு பொருத்து மூட்டு. இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, இந்த மாதிரிக்குமே. காக்கும் பலைகளை சிலாக்கு இப்படித்தான் பொருத்துவாங்க. தட்டு பொருத்து மூட்டுன்னு சொல்லுவாங்க. தட்டு பொருத்து மூட்டு. வேற என்ன சொல்லலாம்? அல்லது நாக்குத்தவாளி மூட்டுகளும் நாங்க அந்த இடத்துல காக்கும் பலகைகளை பயன்படுத்த விதமே இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன மூட்டுகள் இருக்கு சொல்லுங்க. தனி அல்லது இரட்டை திரட்டிய மூட்டு. இப்ப நம்மளுக்கு தெரியும் வந்து இழு சட்டம் தானே. மூடி இணை கூரையில இழு சட்டம் இப்படி போவோமே. இழு சட்டத்துல தானே ராசமல் இப்படி வருவாரு. இப்ப ராசமல் இப்படி வரக்குள்ள இந்த இடத்துல இப்படி ஒரு இப்படி இப்படி பானா மாதிரி ஒரு ஷேப்பை தான் இதுக்குள்ள இருந்து லொக் பண்ணுவாங்க அப்படி. இந்த இடத்துல இந்த தனி அல்லது இரட்டை திரட்டிய மூட்டு இந்த லொக் பண்ணு பானா மாதிரி பண்ணி இதுக்குள்ள பானா மாதிரி வெட்டி இதுக்குள்ள பானா மாதிரி வந்து லொக் பண்ணுவாங்க. இதை நாங்க சொல்லலாம். இது இல்லாம கதவுகள்ல வார ஸ்பெஷலான மூட்டு என்ன? பொலி கழுத்து மூட்டைனா கதவுகள்ல வர ஸ்பெஷலான மூட்டைனா பொலி கழுத்து. ஓகே. அல்லது அடுத்தது வெரி குட், ஒரு ஆள் சொல்லிக்கிட்டேன் நான் அதை மறந்துட்டேன். பேர்ட் மவுத் ஜாயின் அல்லது கிளி அலகு மூட்டு அல்லது பறவை சொண்டு மூட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னது? கிளி அலகு பறவை சொண்டுனா சுவர் வலையோட இந்த கைமரம் இந்த இடத்துல வார ஒரு வெட்டி தானே இந்த வெட்டு. ஏன்னா இதை நான் சொல்லுது பறவையை சொண்டு அல்லது கிளி அலகு மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா சொல்ற விஷயம் விளங்கிட்டா? ஓகே. டன். சரி. இக்கூரையை பயன்படுத்தி ஓகே. அடுத்தது மூணாவது கேள்வி. சுவர்களை கட்டி கூரை அமைத்த பின்னர் இக்கட்டிடத்தை முடிப்பு செய்வது கட்டாயமா? முடிப்பு செய்வதன் நோக்கம் இரண்டை குறிப்பிடுக. ஏன்னா முடிப்பு செய்யறது என்ன? பினிஷிங். கட்டடத்துக்கான முடிப்பு முறைன்னு சொல்லக்குள்ள நாங்க என்னத்துக்கு மெயினா முடிக்கணும்? கட்டடத்துக்கான சிறந்த உச்சுற்றாடல் ஏற்படுத்தி தரதுக்கு, கட்டடத்துல இருக்கிற பாகங்களை பாதுகாக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதால கரையான் அடிக்கிறதா இருக்கட்டும் சரி, பூச்சி தாக்கங்கள், ஃபங்கஸ், பாக்டீரியா தாக்கங்கள் பாதுகாக்கிறதுக்காக. வேற என்ன? சிறந்த ஒரு தீந்தை மேற்பரப்பு ஏற்படுது. உதாரணம் நம்மளுக்கு சும்மா ஒரு சுவர்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் இப்படி காரை டெம்பரட்டு சுவர்ல பெயிண்ட் அடிக்க வித்தியாசம் வரும். அப்ப ஒரு
ஒரு பெயிண்ட் பூசுறதுக்கான பெயிண்ட் அடிக்கிறதுக்கான தீர்ந்தேய்க்கான ஒரு சிறந்த ஒரு மேற்பரப்பை தான் அந்த முடிப்பு முறைகள் ஏற்படுத்தி தருது. ஏன்னா இந்த மாதிரி நாங்க சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது, சுவர் காரையிடல் பயன்படுத்தப்படும் பிரதான படிமுறைகள், தேவையான மூலப்பொருட்கள், கருவியல் உபகரணங்களை குறிப்பிடுக. சுவர் காரையிடுறதுக்கு தேவையான படிமுறைகள் என்ன? முதலாவது, உங்களுக்கு படத்தை வரைஞ்சு காட்டுறேன். என்ன எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் வந்து இங்க எனக்கு டைம் வந்து இப்ப நான் சவுதியில இருக்கிறதால எனக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட 5:30, 5:35க்கு இங்க பாங்கு. சரியா? இன்னொரு 5 நிமிஷத்துல பாங்கு சொல்ல போகுது. சரியா? நான் நோம்போட தான் இது கத்தி காய்ச்சி வாரேன். தெரிந்தானே எப்படியுமே அந்த நோன்பு துறக்கிற டைம் வந்து பசியில உச்சக்கட்டத்துல இருந்து கிளாஸ் செஞ்சுட்டு அந்த அளவுக்கு. ஆனா எச்சி கூட ஒரு மாட்டிக்கு வாய்க்கல, அவ்வளவுக்கு இப்படி கஷ்டத்துல கிளாஸ் செஞ்சுட்டு. ஓகே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஓகே தானே? பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? என்னட்ட எல்லா பாஸ்போர்ட் ரெக்கார்டிங்கும் செஞ்சே வச்சுட்டேன் பிள்ளைங்களா. ஆனா உங்களுக்கு அனுப்புறீங்களா தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க நிறைய பேர் பாக்குறாங்க இல்ல அந்த பாஸ்போர்ட் செஞ்சு வச்சாலும். ம். சரி. இப்போ நம்மளுக்கு தெரியும் காரையிடுற விஷயத்துல நான் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, காரையிடுற விஷயத்த நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ என்னன்னு சொல்லலாம் இந்த இடத்துல, நம்மளுக்கு முதல்ல ஒரு சுவர்ட படத்தை சும்மா எடுப்போம். இந்த சுவர்ட பரப்பை நாங்கள் எடுத்தோம்னா முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், மேற்பரப்பை நாங்கள் முதல்ல படிமுறை என்ன, தேவையான முதல்ல அன்னைக்கு தேவையான உபகரணங்கள் நிறைய பேர் உபகரண மூலப்பொருள் என்ன, மூலப்பொருள் என்ன முதல்ல சொல்ல போவோம். சீமெந்து, உகந்த நுண்மணல் அல்லது மணல், நீர், அதான் மூலப்பொருள். அடுத்து கருவியல் என்ன, கருவி யுஃபான் எல்லாம் ஒன்று தான். என்ன கருவி? பட்டப்பலகை, சாந்தகப்பை, ஏன்னா ரெஜிஃபோம், ஏன்னா அடுத்தது வந்து நம்ம வேற என்ன சொல்லலாம், தூக்குக்குண்டு, ஏன்னா அதே போல வந்து வேற என்ன சொல்லலாம், சுத்தியல், பிசிர் நீக்கும் கம்பி தூரிகை. அடுத்து இப்போ நாங்கள் வந்து நம்மளுக்கு தும்பு தூரிகை, தண்ணி தெளிக்கிறது, தண்ணி தெளிக்கணுமே. இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்வோம், மேற்பரப்பை நாங்கள் துப்புரவு செய்வோம். அதாவது 12 மில்லிமீட்டரோட தடிப்பில் அதிகமான அந்த கட்டிகளை நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல தட்டி 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 உடைச்செடுப்போம். அப்போ 12 அதிகமான தடிப்புள்ள கட்டிகளை உடைத்தெடுத்து மேற்பரப்பில் இருக்கிற தூசு துணிக்கையில தும்பு இதால நாங்கள் தட்டுறது, தூசு கழிவுகளை நாங்கள் அகற்றுறது. அதுக்கப்புறம் மேற்பரப்பில் நாங்கள் என்ன, நீரை ஊற்றி அந்த மேற்பரப்பை நாங்கள் ஒரு ஒரு சராசரியான ஒரு ஈரமான மேற்பரப்பை ஏற்படுத்தி கொள்ள நினைச்சா. ரொம்ப ஈரமாக்குனா பிளாஸ்டர் பண்ணையில அந்த சீமெண்ட் அப்பாது, பிடிக்காது, பிடிச்சி நிற்காது. அப்போ மேற்பரப்பை நாங்கள் வந்து ஒரு அப்பமாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யுது, லைட்டாக தண்ணி ஊற்றி, அந்த நம்மளுக்கு தெரியுமே காரை இணைக்கிற நீரை சுவர் உறிஞ்சிட்டுன்னு சொன்னால் காரையில இந்த சீமெந்தோட தன்மை டக்குன்னு ஃபெயிலியர் போயிடும். அப்போ காலப்போக்கில் சீமெந்து என்ன செய்யும், மேற்பரப்பு வெடிச்சு வெடிச்சு உடஞ்சி விழும். மேற்பரப்பு வெடிக்கிறதுக்கு காரணம் சரியான முறையில் பதப்படுத்தாடி தானே. அப்போ அந்த இடத்துல நாங்கள் மேற்பரப்பு வந்து சரியான நீரை ஏற்படுத்திக்கணும். அடுத்தது என்ன, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரியான முறையில் சீமெந்து கட்டிகள் எடுத்து, இந்த சாரி சாந்து கட்டிகள், இந்த காரையிட வேண்டிய சாந்துகள் எடுத்து ஒவ்வொரு இடத்துல கட்டி அப்ளை பண்ணிட்டு அந்த கட்டி இந்த கட்டியை வச்சு நாங்கள் என்ன செய்யுது, லெவல் பண்ணி அந்த கட்டி சரியான இப்போ நம்மளுக்கு காரையில் ரெண்டு வகை இருக்கு. உட்சுவர் காரை, வெளிச்சுவர் காரை, அல்லது மென்காரை, வன்காரை. 12 மில்லிமீட்டர் உட்சுவர் காரை, வெளிச்சுவர் காரைங்கிறது 16 மில்லிமீட்டர். அப்போ அந்த தடிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த தடிப்போல நாங்கள் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், எல்லா கட்டிகளும் அந்த தடிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா ஒரு கட்டி அடிச்சுட்டு அந்த கட்டியை வச்சு மற்ற மற்ற கட்டிகளை மட்டப்படுத்துறது. அதுபோல் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு கட்டிகள் ஈக்கத்தான அந்த கட்டிகளுக்கு வச்சு இடையில இடைவெளி நிரப்பணும். அந்த இடைவெளியை நிரப்பிட்டு நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டு கட்டிகளை வந்து அடிச்சுப்போம். இந்த ரெண்டு கட்டியை வச்சு அப்படியே மட்டப்படுத்தி இழுக்கணும். செக் பண்ணி அப்படி வலிப்பாங்க. திரும்ப மட்டம் வெட்டுதல்னு சொல்லுவாங்க. அதான் மட்டம் வெட்டுதல். அது பிறகு நிரம்பாத அடுத்து திரும்ப நிரப்பி மீண்டும் ஒரு மட்டம் வெட்டுதல். இந்த மாதிரி என்னோட டியூட்ல எல்லாம் ப்ராப்பரா சொல்லிக்கிறேன், கொஞ்சம் போய் பாருங்க. அவ்வளவுதான் இதுல கேள்வி. அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? ஓகே. அடுத்தது, அடுத்து தரமான செங்கற்களை தெரிவு செய்யும் போது கருதி கொள்ள வேண்டிய காரணம் என்ன? நம்மளுக்கு தெரியும், அந்த மேற்பரப்பு சமதளமாக இருக்கணும், விளிம்புகள் நேரா இருக்கணும், பரல்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நாங்க சொல்லலாம். தரமான நெடிஸ்கட்டு சுவரனை கட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, உபகரணங்கள், கருவிகள் ஆகியவற்றை விளக்குக. தரமான நீடிசை கட்டொண்டி கட்டுவதற்கு நாங்கள் தேவையான அதே நடவடிக்கை என்ன செய்வோம், நாங்கள் தரமான நீடிசை கற்களை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தரமான நீடிசை கல் சுவர் ஒன்று கட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. இதில் நாங்கள்
கொஞ்சம் பொறுங்க, யாரோ கால் பண்றாங்க. ஓகே. ஐ திங்க் எஸ், கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வரவா? சரி. நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வர சொல்லி கூப்பிட்டுட்டீங்கன்னா ஓகே. கொஞ்சம் பாருங்க. இன்ஷால்லா நான் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் அதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுங்க நான் நோன்பு திறக்கிறதுக்கு. நான் இதில் ரெக்கார்டிங் போட்டு வரேன். இதில் மெயினான கேள்வி அந்த அங்கே இந்த இடையில இந்த மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி. இந்த கட்டடத்தை முடிச்சா பிறகு ஏன்னா ஒரு பக்கம் பில்டிங் இறங்குதான், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து சதுப்பு நிலத்தில் நாங்கள் வந்து மண்ணை நிரப்பி அதை வந்து நாங்கள் அதுக்குரிய அத்திவாரம் போடலை, அது ஒரு மெயினான காரணம். வேற என்ன காரணம் அப்படின்னா, அத்திவாரம் போட்டு 3 நாளில் நாங்கள் பதப்படுத்தாம 3 நாளுக்குள்ளேயே 3 நாள்லயே நாங்கள் வந்து சோறு வரைக்கும் கட்டணுமே, அது ஒரு காரணம். அடுத்தது, 3ஆவது நாள் ஒரே தடவையில் கட்டிட்டானே. நீடிச கட்டுமானத்தை கட்டக்குள்ள அது சுவர் கட்டக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கட்டம் கட்டி அதுக்கப்புறம் அது காஞ்சா போகிறது அடுத்த கட்டம் கட்டும். பாட்டாக தான் கட்டிக்கிட்டே போகும். ஒரே நாளில் கூரை வரைக்குமே கட்டிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல சுவர் ஒரே தடவையில் கட்டினதால அந்த இடத்துல வந்து பிரச்சனை. அந்த சரியான முறையில் கட்டுகள் பதப்படுத்தப்படாமல் சுவர் வெடிப்புக்கு ஏற்பட்டுச்சு. அது ஒரு காரணம். இது நாங்கள் சொல்லலாம். அடுத்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னா வந்து இந்த கட்டடத்தை அமைக்கிறதுக்கு மெத்தத்திவாரம் தூண்கள் நில வலைகளை பயன்படுத்தினால் அந்நிலைமை ஏற்படுவதற்கு தவிர்க்கும். அதாவது நாங்கள் இந்த இடத்துல மெத்தத்திவாரத்தை பயன்படுத்தி டைல் பீம், நாங்கள் போன கிளாஸ் சொன்ன கிரவுண்ட் பீம் டைல் பீம் சொன்னோம், அதை பயன்படுத்தினா அந்த பிரச்சனை வராமைக்குமாம். அதுக்கு எப்படி நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் அதை தடுக்கலாம். எவ்வாறு தடுக்கலாம்? மெத்தத்திவாரம் பயன்படுத்தக்குள்ள நம்மளுக்கு சரியான முறையில் அந்த இடத்துல சுமைகள் பிரிந்தளிக்கப்படும். அதே போல் அந்த கிரவுண்ட் பீம் யூஸ் பண்ணுறதால வந்து அந்த கட்டடத்துல சுமை வந்து கிரவுண்ட் பீம் மூலமாகத்தான் டைல் பீமுக்குலாம் அந்த கட்டடத்துல சுவர்ல சுமை எல்லாமே டைல் பீமுக்கு வந்து டைல் பீம்ல இருந்து எங்க போகும்? தூணுக்கு போகும். தூண்ல இருந்து எங்க போகும்? எங்க போகும் அடுத்தது? மெத்த அத்திவாரத்துக்கு போகும். அதனால சரியான முறையில சுமை பகிர்ந்தளிக்கப்படுறதால அந்த இடத்துல கட்டடத்துல அந்த அந்த பேலன்சிங்கை நாங்க பேணி கட்டடம் வந்து உறுதியாக காலவாக்க நீண்ட காலம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது ரெண்டையும் நீங்க பார்த்துக்கிடுங்க கொஞ்சம். சரியா? ஆன்சரை வாசிக்க உங்களுக்கு அதுல விளங்கும் மெயினா இன்ஷா அல்லாஹ். ஓகே. சரிதானே? இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நிறைய கதைக்கு நினைச்சது, எனக்கு டைமுக்கு போதாம போயிட்டுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். டைம் கொஞ்சம் அவர்ஸை கூட்டும். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியர் கிளாஸ் இருந்தது. இப்போ தேர்ஸ்டே கன்ஃபார்ம் டைம் அது மாறாது. ஆனால் டைம் கொஞ்சம் முன்னுக்கு போயிடும். சில நேரம் முன்னுக்கு வரும், சில நேரம் பின்னுக்கு போகும், சில நேரம் ஃப்ரைடே மார்னிங் போட்டு போகணும். அது மாறப்படும். மற்றபடி இனி வீக்லி கிளாஸ் சரியாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.